ஒரு நாட்டில் எப்போது புரட்சி நடக்கும்? இந்த கேள்வியை லெனின் எழுப்புகிறார். எழுப்பிவிட்டு அவரே பதில் சொல்றார். ஒண்ணு, அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆளும் வர்க்கம் இனியும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்கிற நிலைமைக்கு தள்ளப்படணும். 2, அந்த நாட்டில் இருக்கிற ஆளும் வர்க்கத்தால் சுரண்டப்படுகிற தொழிலாளிகள், உழைப்பாளி வர்க்கம் வெகுண்டெழுந்து இவர்களை இனிமேலும் ஆட்சி கட்டிலில் ஒரு நிமிடம் கூட நீடித்து விட முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு வரணும். அதான் புரட்சி. இந்த 2ம் வந்துட்டா புரட்சி நடந்துருமா? லெனின் சொல்கிற 3வது பதில் இல்லை. அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் வந்திருக்கணும்ல, ஏன் நடக்கல? ஒரு நீதி கழகம் என்கிற லீக் ஃபார் ஜஸ்ட் என்கிற ஒரு அமைப்பிற்காக மார்க்சுக்கும் ஏங்கல்ஸுக்கும் அவர் அறிக்கை எழுதித்தர வேண்டும் என்று ஒரு வேலை பிரிவினை அடிப்படையில் அவர் எழுதுனது. பிறகு உலகத்தை உலுக்கி போடுகிற ஒரு ஆவணமாக மாறுகிறது. அந்த ஆவணம் என்ன செய்து விட்டது? மார்க்சியம் செத்து விட்டது, காலாவதியை விட்டது, பல பேர் சொல்றாங்க. 1848 அந்த ஆவணம் வெளிவருகிறது. ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்து ஆற்றுகிறது. அந்த பூதத்தினுடைய பேர் கம்யூனிசம் என்று உலக முதலாளிகள் அச்சப்பட்டார்கள். ஐரோப்பிய முதலாளிகளும் அச்சப்பட்டது. 110 ஆண்டுகளில் சரியாக 1960 உலக மக்கள் தொகையில் 1/3 சோசலிச உற்பத்தி முறையின் கீழ் இருந்தார்கள் என்கிற மகத்தான சாதனையை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை செய்தது. 3 புத்தகம் தான், பல்லாயிரக்கணக்கான பிரதிகள், பதிப்பு, பல மொழிகள்ல வந்திருக்கிற புத்தகம். 2 புத்தகம் இந்த உலகத்தில் சொர்க்கம் இல்லை, மறுமையில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன புத்தகங்கள். ஒன்னு த ஹோலி பைபிள், இன்னொன்று குரான். இந்த 2 புத்தகங்களுக்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியே சோவியத் புரட்சி நடக்கிற இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் மட்டும் 544 பதிப்புகள் உலகத்தினுடைய பல்வேறு மொழிகளில் வந்திருக்கிறது என்று சொன்னால், காலத்தான் இளமையான ஒரு நம்பிக்கையோடு மனித குலத்திற்கான ஒரு மாற்றத்தை வழிகாட்டுகிற ஒரு ஆவணம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அசோக் தாவலே 10,000 பேரை திரட்டிட்டு போகிற போது சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல்வர் 6 அமைச்சர்கள் அனுப்பிச்சிட்டார் நோட்டுக்கு. எங்க அவங்க பாம்பே எல்லைக்குள்ள வரும்போது 6 அமைச்சர்கள் போய் நின்று பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. டெல்லி விவசாயிகள் போராட்டத்துல ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கிழிச்சு தூக்கி எறிகிறாங்க. 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்றாங்க கண்டிஷன் முதல்ல போட்டு நிறுத்துவாங்க. வேற வழியே இல்லாம 8 மணிக்கு டிவியில் தோணக்கூடிய இந்தியாவுக்கு பிடித்திருக்கிற ஒரு ஏழரை இருக்குல்ல, அவனே 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்றேன்னு சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் என்னன்னா, 1000 ஆண்டுகளில் தோன்றிய மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிற மகத்தான மனிதர் மார்க்ஸ். இந்த ஆய்வை முடிச்சுட்டு பிபிசி ரொம்ப நாளைக்கு வெளியிடாம வச்சிருந்தாங்க. இந்த கேள்வியை மக்கள்கிட்ட கேட்கும் போது வேற ஏதோ பேர்கள்லாம் வரும் அப்படின்னு நினைச்சாங்க. வேற பேர்கள்லாம் வந்தது. அதெல்லாம் கடந்து ஒரு 1000 ஆண்டுகளில் தோன்றிய சிந்தனையாளர்களில் மகத்தான மனிதர் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவை விருப்பம் இல்லை என்றாலும் வெளியிட வேண்டிய நிர்பந்தத்தில் பிபிசி வெளியிட்டது. உலக முதலாளிகள் இன்றைக்கு மார்க்ஸை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில போப் ஒரு கமெண்ட் பண்ணாரு, முதலாளித்துவத்திடம் கருணையை எதிர்பார்க்காதீர்கள். அதாவது ஒரு ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்திற்கான வெளிச்சமோ அல்லது வழியோ எங்கேயாவது நீங்க தேடணும்னீங்கன்னா அது மார்க்சிடம் இருக்கிறது, போய் தேடுங்கள் என்று சொன்னவர் போப். ஆனா இன்னைக்கு மார்க்ஸை சிறுமைப்படுத்துகிற முயற்சி என்பது உலகம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கு. அந்த பின்னணியில் தான் ரொம்ப வலுவாக இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதைவிட ஆக சிறந்த தத்துவம் இருக்க முடியுமா என்கிற கேள்வியை நாம் உலகத்தில் உரத்து எழுப்ப வேண்டியிருக்கிறது. அத்தகைய வழிமுறைகளில் இத்தகைய ஒரு கருத்து பகிர்வுகள், பயிரரங்கங்கள் ரொம்ப தேவைப்படுகிறது. ரொம்ப களப்போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் கருத்தியல் தலையீடுகள் குறித்தும் நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை. 3 அமர்வுகள் அநேகமாக ஒரு கருத்தியல் அம்சத்தை உள்ளடக்கமாக கொண்டிருந்த அமர்வு. இது கொஞ்சம் பிராக்டிக்கலா அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், மார்க்சியம் எவ்வாறு இந்திய புரட்சிக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னா இந்திய புரட்சூழலை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. புரட்சியை தலைமையேற்று நடத்துகிற கட்சி கட்டமைப்பை நாம் எவ்வாறு மார்க்சிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நாம் எப்படி மேம்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இந்த அமர்வுடைய மையமான பொருள். ஒரு 5 அம்சங்கள்ல என்னுடைய உரையை நான் முன்வைக்க விரும்புகிறேன் சுருக்கமா. 1, 2, 3, 4, 5 ஒரு 5 அம்சங்கள்ல
அதற்கு பிறகு தோழர்களுக்கு எழுதுகிற கேள்விகள் சந்தேகங்களுக்கு விளக்கம் என்கிற வகையில கொஞ்சம் பேசலாம். ஒரு நாட்டில் எப்போது புரட்சி நடக்கும் இந்த கேள்வி லெனின் எழுப்புகிறார். எழுப்பி விட்டு அவரே பதில் சொல்றார். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்க முடியும். ஆனா லெனின் 3 பதில்களை சொல்கிறார். ஒரு நாட்டில் எப்போது புரட்சி நடக்கும்? ஒண்ணு, அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆளும் வர்க்கம் இனியும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்கிற நிலைமைக்கு தள்ளப்படணும். இது ஒண்ணு. 2, அந்த நாட்டில் இருக்கிற ஆளும் வர்க்கத்தால் சுரண்டப்படுகிற தொழிலாளிகள் உழைப்பாளி வர்க்கம் வெகுண்டெழுந்து இவர்களை இனிமேலும் ஆட்சி கட்டில் ஒரு நிமிடம் கூட நீடித்து விட முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு வரணும். அதான் புரட்சி. இந்த 2ம் வந்துட்டா புரட்சி நடந்துருமா? லெனின் சொல்கிற 3வது பதில் இல்லை. அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் வந்திருக்கணும்ல. ராஜபக்சே விமான நிலையத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். சன் டிவியில ரொம்ப கவலையோடு ஒளிபரப்பிட்டே இருக்கிறான். அவர் ஓடினவருக்கு என்ன கவலை? அவர் சமைத்த சமையல் கூடங்களில் இலங்கை மக்கள் உணவு சமைத்து அவர் குளித்த நீச்சல் குளத்தில் குளித்த காட்சிகளை உலகம் பார்த்தது. ஏன் புரட்சி நடக்கல? லெனின் சொன்ன 2 நடந்ததில்ல. ஏன் நடக்கல? மிக முக்கியமான 3வது காரணம் லெனின் சொல்கிறது, அந்த தேசத்தில் ஆளும் வர்க்கத்தை இனியும் ஆட்சி செய்ய அனுமதிக்க முடியாது என்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது அந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்துவதற்கு ஒரு புரட்சிகர இயக்கம் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படி இல்லைன்னா அது ஒரு கொந்தளிப்போடு முடிந்துவிடும், கலகத்தோடு முடிந்துவிடும். கலகத்துக்கும் புரட்சிக்கும் வித்தியாசம். இந்த 3 ஒரு தேசத்தில் எப்ப புரட்சி நடக்கும் என்கிற கேள்வியை எழுப்பி அதை நிகழ்த்தி காட்டிய ஒரு மாமேதையினுடைய இந்த 3 பதில்களிலிருந்து நாம் இந்திய புரட்சிக்கான பாதையை நாம தேட வேண்டியிருக்கிறது அல்லது செப்பனிட வேண்டியிருக்கிறது. இப்ப இந்திய புரட்சிக்கு வழிகாட்டக்கூடிய இந்தியாவில் புரட்சி நடக்குதுன்னு வச்சுங்க, சும்மா ஒரு நமக்குள்ள ஒரு விவாதம் தானே. இந்த புரட்சியை யார் நடத்துவா? யாராவது சொல்ல முடியுமா? யாரு? மார்க்சிஸ்டுகள் தான் நடத்தணுமா? சரி, ஒரு பதில் வந்திருக்கு. வேற ஏதாவது பதில் இருக்கா? தொழிலாளர்கள். ஓகே, வேற? விவசாயிகளும் தொழிலாளிகளும் இணைந்து. வேற ஏதாவது பதில் இருக்கா? முதலாளிகளா? சரி, வச்சுக்கோ, பதில் வச்சுக்கோ. மார்க் போடுறது இல்லையா நம்ம ஒண்ணும். இப்படி ஆளாளுக்கு ஒரு பதில் இருக்கும். ஆனா ஒரு தேசத்தில் புரட்சியை நடத்துவது மக்கள். மக்கள் தான் புரட்சி நடத்த முடியும். அப்ப கட்சிக்கு என்ன வேலை? லெனின் சொல்ற 3வது புரட்சிகரமான இயக்கம் அதை வழிநடத்துவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால், ஒரு மக்கள் ஜனநாயக அணியை கட்டி ஒரு வர்க்க அணி சேர்க்கை உருவாக்குற அந்த புரட்சிகர பாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கட்சிக்கு இருக்கு. அப்ப இந்தியாவில் புரட்சி எப்ப நடக்கும்? அது தெரியாம தான் நாங்க கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கோம். நீங்களும் எங்களை கேட்டா என்ன பண்றது இல்லையா? நிச்சயமாக இந்தியாவிலும் புரட்சி நடக்கும். அது தவிர்க்க முடியாது. ஏன்னா காலையிலிருந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கும்ல, சமூக விஞ்ஞானம். மார்க்சியம் என்று சொன்னால் சமூக விஞ்ஞானம். அது ஒருபோதும் பொய்க்காது. என்ன பிரச்சனைனா அதை விரைவுபடுத்த வேண்டிய வேலையை இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் செய்யும். அது புறச்சூழலிலும் இருக்கிறது, அகநிலைமைகளிலும் இருக்கிறது. புரட்சிக்கான அந்த ஒரு உந்துதலை விரைவுபடுத்த வேண்டிய வேலை புறச்சூழலிலும் இருக்கிறது. கட்சி என்கிற கட்டமைப்புக்குள் நாம் பார்க்க வேண்டிய அகநிலைமைகளிலும் சில கடமைகள் நமக்கு இருக்கிறது. ஸ்டாலின் ஒருவன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்டாலின் இன்னும் தமிழ்நாடு தேர்தல் முடியல இல்லையா, அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். முதலாளித்துவம் தனக்குள் ஒரு கரு கொண்டிருக்கிறது, புரட்சியை கருவாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப நீங்க புரட்சி என்பது தவிர்க்க முடியாது, ஒரு தலைகீழ் மாற்றம். அதான் புரட்சி. அப்ப இந்தியாவில் புரட்சியை நடத்துவதற்கு புறச்சூழலையும் அவதானித்து அகநிலைமைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் மேம்படுத்திக் கொண்டு நம்மை தயார்படுத்துவது, மக்களை தயார்படுத்துவதற்கு இந்தியாவில் நம்முடைய கட்சிக்கு வழிகாட்டுகிற ஒரு அடிப்படை ஆவணமாக, அறிவியல் கண்ணோட்டத்தோடு இருக்கிற ஆவணமாக
இருக்கிற ஒரு ஆவணம் என்பது கட்சி திட்டம். அதுதான் அந்த கட்சி திட்டத்திலே என்ன இருக்கும்னா, அது கட்சி அணிகளுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் அல்ல. ஆனா இப்போவும் நம்ம எத்தனை பேர் கட்சி திட்டம் வச்சிருக்கோம்னு கட்சிக்குள்ளதான் கேட்டுட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட போய் எத்தனை பேர் கட்சி திட்டம் வச்சிருக்கோம்னு கேட்கல. இந்தியாவில் ஒரு புரட்சிக்கு மக்களை அறைகூவி அழைக்கிறதுன்னு தான் இருக்கும். அது இன்விடேஷன் எங்க கொடுக்கணும்னா ஜனங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கணும். அது புரட்சிக்கான ஒரு இன்விடேஷன், அது ரெவல்யூஷனரி கால். அந்த கட்சி திட்டம் ரொம்ப சயின்டிபிக்கா இந்தியாவுடைய புறச்சூழல்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் அதை தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்குள் நாம் முன்னெடுக்க வேண்டிய வர்க்க சேர்மானத்திற்கான முயற்சிகளையும் இரண்டையும் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி நம்ம கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கட்சி கொடுத்தது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் 64 நிறைவேற்றப்பட்டு 2000 மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆவணம். அதுதான் இன்னைக்கும் வழிகாட்டுகிற ஒரே ஆவணம், ஒற்றை ஆவணம். அந்த தோழர்கள் மீண்டும் 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 படிங்க. தயாநிதி மாறனுக்கு ஓட்டு போடலாமா என்கிற கேள்விக்கு கட்சி திட்டத்தில் பதில் இருக்கு. நேரடியா பதில் இருக்காது. அவர் நல்லவருங்கிறதால ஓட்டு போடல, மோடி கெட்டவருங்கிறதால இவர் ஓட்டு போட்டிருக்கிறோம். கட்சி திட்டத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. 64 உருவாக்கப்பட்ட ஆவணம், ரொம்ப பிரமிக்கத்தக்க ஆவணம். அதுல என்ன இருக்குன்னா, இந்திய விவசாயத்தில் பெருமுதலாளித்துவத்துடைய ஊடுருவல் நிகழும். அப்படி நிகழ்கிற போது பெரிய பெரிய விவசாயிகள் இருக்காங்கல்ல, சிறு குறு விவசாயிகள் இல்லாத பெரும் விவசாயிகள் இருக்காங்கல்ல, முதலாளித்துவத்திற்கும் விவசாயிகளுக்குமான பெரும் விவசாயிகளுக்குமான முரண்பாடு வருகிற போது அவர்கள் அங்கிருந்து வெளியே வருவாங்க. அப்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு கூட்டு மேடை உருவாக்க வேண்டும்னு டெல்லியில இப்ப போராட்டம் நடக்குது. 555 நாட்கள் போராட்டம். ஆனா திட்டம் இப்படி ஒரு நெருக்கடி உருவாகும், பெருமுதலாளித்துவம் இந்திய விவசாயத்தில் ஊடுருவும், இந்த இரண்டு வர்க்கங்களுக்கு இடையிலான முரண்பாடு வரும் என்று 64 நம்முடைய திட்டம் சொல்லுகிறது. அப்படின்னா இது ஒரு சயின்டிபிக் டாக்குமெண்ட், அப்ரோச் டாக்குமெண்ட். அப்ப அது எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது, அது எப்படி புரட்சி, இந்திய புரட்சியை நாம் எவ்வாறு வழிநடத்துவது, அதற்கான சூழல் என்ன என்பதை நமக்கு அது வழிகாட்டுகிறது அப்படிங்கிறதான் நான் விவாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த டாக்குமெண்ட் தயார் பண்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. என்னுடைய மொத்த உரையுமே இந்த 2 முக்கியமான நூல்களை ஒட்டித்தான் இருக்கும். கட்சி திட்டம் என்கிற இந்த இந்திய புரட்சிக்கான ஒரு வழிகாட்டுதலை அறிவியல் பூர்வமாக, அறிவியல் ரீதியாக எவ்வாறு அணுகுவது என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவணத்திற்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. எங்கன்னு சொன்னா, 30 வயதில் மார்க்சும் 28 வயதில் ஏங்கல்ஸும் இணைந்து எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. நீங்க ஏங்கல்ஸ் மார்க்ஸ் எப்படி கூப்பிடுவாரு, டீச்சர், மை டீச்சர் அப்படிங்குவாரு. மார்க்ஸ்க்கு 9 மொழிகள் தெரியும், ஏங்கல்ஸுக்கு 16 மொழிகள் தெரியும். ரொம்ப அதாவது டெடிகேஷன் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவையான அந்த மொழியை, அந்த மக்களை, அந்த வாழ்வியலை புரிந்து கொண்டு அந்த மொழியிலிருந்து கிரகித்துக் கொண்டு அந்த தேசத்திற்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடாத அர்ப்பணிப்பின் மூலமாக இந்த மொழிகளை மார்க்சும் ஏங்கல்ஸும் கற்றுக்கொண்டார்கள். அது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு கட்சி உறுப்பினரும் மீண்டும் மீண்டும் எப்படி கட்சி திட்டத்தை படிக்கிறீங்களோ அதே மாதிரி படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணம். 1848 வெளிவருகிறது. எத்தனை ஆயிரம் பக்கங்கள் மார்க்ஸ் எழுதியிருக்கிறார், அது இருக்கும். ஒரே நேரங்களில் மார்க்சுடைய நூலகத்திலிருந்து 8 to 10 புத்தகங்களை படித்துக் கொண்டே இருப்பார் ஒரே நேரத்துல. அவருடைய வீட்டுக்குள்ள போய் அவர் படிக்கிற அறையில போனீங்கன்னா எந்த புக்கு மார்க்ஸ் படிச்சுட்டு இருக்காரு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கலைந்து கிடக்கிற மார்க்சுடைய நூலகத்தில் எந்த நேரத்துல போய் எந்த புத்தகத்தை அவரால் தேட முடியும், அவரை தவிர வேறு யாரும் போய் தேட முடியாது. ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்து பல்லாயிரம் பக்கங்கள் எழுதியிருக்கிறார். ஐஜாஸ் அகமது என்ன சொல்றாருன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவருடைய ஒப்பீடு. மார்க்ஸ் பக்கம் பக்கமாக பல்லாயிரம் பக்கங்களை எழுதி வைத்திருக்கிற ஏராளமான புத்தகங்கள் இருக்கட்டும்,
மார்க்சிய கோட்பாடுகளை முழுவதும் தொகுத்து அது ஒரு அழகான மாளிகையாக நீங்கள் உருவகப்படுத்திக் கொண்டால், ஐஜாஸுடைய வார்த்தைகள், மொத்த புத்தகங்களையும் மார்க்சினுடைய எழுத்துக்களையும் 1000 பக்கங்களை எல்லாம் வைத்து ஒரு அழகான மாளிகை என்று நீங்கள் வைத்துக் கொண்டால், அந்த மாளிகையை தாங்குகிற உத்தரம் இருக்குல்ல, மையமான தூண் இருக்குல்ல, அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்று சொல்றாரு. அப்படின்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணம். நீங்க வழக்கமா அதுதான் ஒரு உலகத்திற்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு ஆவணம். 1848 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அறிக்கை வெளியிடப்படுகிறது. அது ஒரு நீதி கழகம் என்கிற லீக் ஃபார் ஜஸ்ட் என்கிற ஒரு அமைப்பிற்காக மார்க்சுக்கும் ஏங்கல்ஸுக்கும் அப்படி அறிக்கை எழுதித்தர வேண்டும் என்று ஒரு வேலை பிரிவினை அடிப்படையில் அவங்க எழுதுகிறது. பிறகு அது கம்யூனிஸ்ட் உலகத்தை உலுக்கி போடுகிற ஒரு ஆவணமாக மாறுகிறது. அந்த ஆவணம் என்ன செய்து விட்டது? மார்க்சியம் செத்து விட்டது, காலாவதியாகி விட்டது, பல பேர் சொல்றாங்க. 1848 அந்த ஆவணம் வெளிவருகிறது. ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்து ஆற்றுகிறது. அந்த பூதத்தினுடைய மேல் கம்யூனிசம் என்று உலக முதலாளிகள் அச்சப்பட்டார்கள். ஐரோப்பிய முதலாளிகளும் அச்சப்பட்டது. 100 ஆண்டுகளில் 110 ஆண்டுகளில் சரியாக 1960 உலக மக்கள் தொகையில் 1/3 சோசலிச உற்பத்தி முறையின் கீழ் இருந்தார்கள் என்கிற மகத்தான சாதனையை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை செய்தது. 110 ஆண்டுகளில் உலகத்துடைய நிலப்பரப்புல 1/3 நிலப்பரப்பு சோசியலிச உற்பத்தி முறையின் கீழ் கொண்டு வந்ததற்கு அந்த ஆவணம் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்தது. இதுவரைக்கும் உலகத்திலே வந்திருக்கிற 3 புத்தகங்கள்ல 3 புத்தகம் தான் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் பதிப்பு பல மொழிகள்ல வந்திருக்கிற புத்தகம். 2 புத்தகம் இந்த உலகத்தில் சொர்க்கம் இல்லை, மறுமையில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன புத்தகங்கள். ஒன்னு த ஹோலி பைபிள், இன்னொன்று குரான். இந்த 2 புத்தகங்களுக்கு அடுத்தபடியாக 1848 வெளிவருகிறது. சோவியத் புரட்சி நடந்தது 1917. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியே சோவியத் புரட்சி நடக்கிற இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் மட்டும் 544 பதிப்புகள் உலகத்தினுடைய பல்வேறு மொழிகளில் வந்திருக்கிறது என்று சொன்னால், காலத்தான் இளமையான ஒரு நம்பிக்கையோடு மனித குலத்திற்கான ஒரு மாற்றத்தை வழிகாட்டுகிற ஒரு ஆவணம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அதிலிருந்து தான் நம்ம திட்டத்தை அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்தா நம்முடைய கட்சி இந்த திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. நீங்க இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், மார்க்சுக்கும் ஏங்கல்ஸுக்கும் பல மொழிகள் தெரியும். 1882 ரஷ்ய மொழியில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வருகிறது. அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுறாரு மார்க்ஸ் ஏங்கல்ஸ். அந்த 1882 புரட்சி நடக்கிறது 1917. இதுல ஒரு 18 ஆண்டுகள், அதுல ஒரு 17 ஆண்டுகள், 35 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையுடைய ரஷ்ய மொழியில் வருகிற அந்த புத்தகத்திற்கான முன்னுரையில் மார்க்சும் ஏங்கல்ஸும் அறுதியிட்டு கூறுகிறார்கள், ரஷ்யாவில் முதலாக புரட்சி நடக்கும் என்று அறிவித்து சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரமிப்பு. அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆவணம் தான் ரொம்ப சுருக்கமான புத்தகம். படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அது சுவாரஸ்யம் ரொம்ப இருக்கும். நீங்க அதுதான் இந்த இந்த உலகத்தை அல்லது சமூகத்தை இதற்கு 2 அலகுகள் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறது. சொசைட்டின்னு சொல்றோம், அல்லது நம்ம வாழ்கிற சமகால உலகம்னு சொல்றோம். இது ஒன்னா இருக்கு, இல்ல இது 2ஆ இருக்கு. முதலாளித்துவ பொருளாதார முறைக்கு நாம் வாழ்கிற சமகால உலகத்தில் ஒரு உற்பத்தி முறைக்கான பொருளாதார அடித்தளம் ஒன்று இருக்கிறது, அதாவது எக்கனாமிக்கல் பேஸ். இன்னொன்னு அதற்கு ஒரு சமூக மேல் கட்டுமானம் ஒன்று இருக்கு. பொருளாதார உற்பத்தி முறை என்பது இந்த சமூகத்தினுடைய அடித்தட்டு. இது பொருளாதார உற்பத்தி முறை. மூலதனம் முதலீடாக போகிறது, உழைப்பதோடு இணைந்து கொள்கிறது, சுரண்டல் இருக்கிறது. எனவே இந்த பொருளாதார அடித்தளத்தில் இந்த சுரண்டலற்ற சமூகமாக மாற்ற வேண்டும். இந்த சமகால சமூகம்
சுரண்டலை அடிப்படையாக கொண்டிருக்கிற முதலாளித்துவ உற்பத்தி முறை. மூலதனத்தோடு உழைப்பு இணைகிறது, சுரண்டல் வருகிறது, மூலதனத்திற்கு மேலும் மேலும் லாபம் பெறுகிறது என்கிற பொருளாதார அடித்தளத்தை ரொம்ப தெளிவாக வரைபடமாக சுட்டிக்காட்டிய புத்தகம் கம்யூனிஸ்ட் கட்சி. அது ஒரு சமூக மேல்கட்டுமானம் என்பது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சமூக மேல்கட்டுமானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது? ஆட்சியை அவ்வளவு பெரிய மேதமை என்று உலகம் கொண்டாடுகிறது. சமூக மேல்கட்டுமானத்தில் எதெல்லாம் வரும்? மதம், கல்வி, கலாச்சாரம், ஊடகம், அரசு, பண்பாட்டு விழுமியங்கள், கூறுகள் எல்லாமே இந்த சமூகத்துடைய மேல் கட்டுமானங்களுடைய வெளிப்பாடாக இருக்கும். இந்த சமூகத்துடைய பொருளாதார அடித்தளமாக ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் இந்த சமூகத்துடைய மேல் கட்டுமானங்களாக இருக்கிறது. இந்த பொருளாதார அடித்தளம் தான் இந்த சமூக மேல் கட்டுமானங்களை பராமரிக்கிறது. பின்னாடி மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, அதுக்கு பிறகு கிராம்ஷி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரு சமூகத்தில் ஆளும் வர்க்கத்துடைய கருத்து தான் ஒரு மேல்நிலையாக்கம் பெற்ற கருத்தாக இருக்கும். அதான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். ஒரு சமூகத்தில் ஆளும் வர்க்கத்துடைய கருத்தியல் தான் பரவலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தியலாக இருக்கும். அப்ப இந்த முதலாளித்துவ பொருளாதார உற்பத்தி முறை தனக்கு இசைந்ததாக தன்னை போற்றி பாதுகாக்கக்கூடிய மதத்தை, கல்வியை, கலாச்சாரங்களை, குடும்பங்களை, அரசை எல்லாவற்றையும் பராமரிக்கிறது. அடித்தளம் மேல் கட்டுமானத்தை பராமரிக்கிறது. மேல் கட்டுமானத்தில் இருக்கிற கல்வி, கலாச்சாரம், குடும்பம், அரசு, பண்பாடு, ஊடகம் எல்லாமே இந்த பொருளாதார அடித்தளம் சிதையாமல் இருப்பதை பாதுகாக்கிறது. அப்ப இதுல உடைப்பை ஏற்படுத்தாமல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, பொருளாதார பிரச்சனைகளில் மட்டும் போராட்டம் நடத்தி சமூக மாற்றத்தை உருவாக்க முடியாது. இது அவற்றை பராமரிக்கிறது. மேல் கட்டுமானத்திற்கு இந்த கூறுகள் இந்த அடித்தளத்தை பாதுகாக்கிறது. பொருளாதார அடித்தளத்தில் ஒரு தகர்வை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மேல் கட்டுமானத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் கம்யூனிஸ்டுடைய தலையீடு இல்லாமல், ஒரு புரட்சிகரமான பார்வை இல்லாமல் இந்த பொருளாதார அடித்தளத்தை தகர்க்க முடியாது என்கிற ஒரு அறிவியல் வெளிச்சத்தை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை நமக்கு கொடுக்கிறது. அதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு தான் நம்முடைய கட்சி திட்டம் என்பது இந்திய சூழலுக்கு ஏற்ற முறையில் இங்கு ஆளும் வர்க்கம் யார், இந்தியாவுடைய ஆளும் வர்க்க நலன்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் சமூகத்தில் என்ன இருக்கிறது, இதை தகர்ப்பதற்கு ஒரு புரட்சிகர கட்சி என்கிற முறையில் நாம் பின்பற்ற வேண்டிய பாதை என்ன, அந்த புரட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கு நம்முடைய அணி சேர்க்கையில் யாரையெல்லாம் டீம் மேட் அப்படிங்கிறத நம்ம யாரெல்லாம் வச்சுக்கணும், யார் தலைமை வாங்கணும், கேப்டன்ஷிப் யாருக்கு என்கிற அந்த விஷயங்களை நம்முடைய கட்சி திட்டம் உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. அப்ப முதல்ல நாம கிட்ட பேசி கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயங்கிறது, கட்சி திட்டம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நமக்கான ஒரு சயின்டிபிக்கல் ஒரு அப்ரோச் டாக்குமெண்ட். அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எப்படி அதிலிருந்து நம்ம கட்சி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட், அநேகமா என்னுடைய வேலையை தோழர் வெங்கட் நிறைய ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இந்த ரோல் ஆஃப் கேபிட்டல் அதை நான் அதிகமாக சொல்ல வேண்டியது இல்லை. அதில் ஒரு 4-5 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருந்தேன். பட் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டதுனால அதனுடைய ஒரு தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும். மார்க்ஸ் மூலதனத்தை எவ்வாறு பார்த்தார், அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்திய சமூகத்தில், உலகளவில் எப்படி பண்ணுது, இன்னைக்கு இந்திய சமூகத்தில் எப்படி பண்ணுது. மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, மூலதனத்தை பற்றி பேசுகிற போது நீங்க மூலதனத்தை எப்பவுமே ஒரு ஸ்டாட்டிக்கா, அது ஒரு நிலையானது என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இட்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. அது இயங்கிக் கொண்டே இருக்குங்கிறார். ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்குங்கிறார். மூவ்மெண்டா புரிஞ்சுக்கணுங்கிறாரு. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலும் இருக்கும், மூலதனம் அவருடைய லாபம் கிடைக்கும் என்று ஆர்வம் தூண்டப்பட்டால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் எழுதுறாரு.
அங்க லாபம் உத்தரவாதப்படுத்தப்பட்டால் அங்கேயே கூடு கட்டி வசிக்க துவங்கும் எழுதுறாரு. மூலதனம் சும்மா இருக்காது. 10% லாபம் வந்தா என்ன பண்ணும், 50% லாபம் வந்தா என்ன பண்ணும், எல்லாமே மார்க்ஸ் ரொம்ப துல்லியமா எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த சமகால உலகத்தில் மூலதனத்துடைய பாத்திரம் இருக்குல்ல, மூலதனத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவை என்ன? ரொம்ப சிம்பிள், ப்ராஃபிட், லாபம் இல்லையா? நீங்க மூலதனம்னா நீங்க அதாவது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு 5 கோடி ரூபாய் பணம், இந்த பணத்தை கொடுத்து டேபிள்ல வச்சிடலாம். ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குன்னு அந்த டேபிள்ல வச்சு இந்த கையை கட்டி பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டே இருக்கும் 2 வருஷம். அது ஏதாவது மாற்றம் வருமா? இந்த மூலதனத்தை நான் ஒரு இடத்துல முதலீடு பண்றேன், உற்பத்தியிலயோ சந்தையிலயோ ஒரு இடத்துல முதலீடு பண்றேன் இல்லையா? மூலதனத்துக்கு இருக்கிற உள்ளார்ந்த கேரக்டர் என்ன? லாபத்தை அதிகரிக்கணும். மூலதனத்தோடு உழைப்பு இணையணும், அப்பதான் உற்பத்தி நடக்கும். மூலதனத்தோடு உற்பத்தி இணைகிற போது, உற்பத்தியில் உழைப்பு சேருகிற போது, உழைப்பினுடைய சுரண்டலை அதிகரித்துக் கொண்டே நம்முடைய லாபத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும். மூலதனம் எங்க அதிகமான லாபம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஊர்ந்து செல்லும். மூலதனத்தின் மீது உழைப்பு இணைகிற போது உழைப்பு சுரண்டலை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மார்க்ஸ் இங்கிலாந்து தொழிற்சாலைகளை பார்த்தாரு. அங்க இருக்கிற தொழிலாளிகள் சுரண்டப்படுவதை பார்த்தாரு. 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா 4 மணி நேரம் தான் அவங்களுக்கு கூலி கிடைக்குது. மீத 4 மணி நேரம் அவங்களுக்கு உபரி உழைப்பு. அது கூலி கொடுக்கப்படாமல் அவருடைய உழைப்பு என்பது சுரண்டப்படுகிறது. 8 மணி நேரத்துல ஒரு தொழிலாளிக்கு 4 மணி நேரத்துக்கு மட்டும் கூலியை கொடுத்துட்டு 4 மணி நேரத்தை முதலாளி எடுத்துட்டு போறான். அப்ப 1000 தொழிலாளிகள் ஒரு ஆலையில் வேலை பார்க்கறாங்கன்னா 1000 × 400 4000 மணி நேரங்களுக்கான கொடுக்கப்படாத ஊதியம் இருக்குல்ல, அதுதான் உபரி உழைப்பு, உபரி மதிப்பு, லாபமாக மாறுகிறது. மார்க்ஸ் சொல்லும் போது நீங்க அந்த மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தது, இப்ப இல்லையே. இப்ப எப்படி நீங்க மார்க்சியத்தை சமகாலத்துக்கு பொருத்தப்பாடுடையதாக இருக்கும்னு யார் கேட்கிறா? பின் நவீனத்துவவாதிகள், போஸ்ட் மாடர்னிசம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. மார்க்சியம் பொய்த்து விட்டது, காலாவதி ஆகிவிட்டது. மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தை விட அவர் அவதானித்து அளித்த விளக்கங்களை விட, அவர் கண்டறிந்த சுரண்டலை விட இன்றைக்கு முதலாளித்துவம் சுரண்டலை தீவிரப்படுத்தி இருக்கிறது, அதிகப்படுத்தி இருக்கிறது. நீங்க ப்ரொடக்ஷன்ல மாடர்னைசேஷன் வந்துருச்சு. 1000 பேர் வேலை பார்த்த இடத்துல 500 பேர் தான் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா 1000 பேருக்கான சுரண்டல் 500 குறைக்கப்பட்டிருக்கிறதானே அப்படின்னு கேள்வி, ரொம்ப கெட்டிக்காரத்தனமா கேள்வி கேட்கிறாங்க. மார்க்ஸ் 1000 பேருக்கு 4 மணி நேரம் அப்படின்னு சொன்னாரா? நீங்க மாடர்னைசேஷன் வந்துருச்சு இல்ல, தொழிலாளியிடம் சுரண்டுவது எங்க இருக்கு, எங்க கண்ணுக்கு விசிபிளா எங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த 500 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்கிறது சுரண்டலுடைய மற்றொரு வடிவம் இல்லையா? அதை மறைச்சுக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க இப்ப அடுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியாது. நீங்க லாபத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான மூலதனம் பல்வேறு குறுக்கு வழிகளை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்கு. அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விளைவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது இந்திய சமூகத்திலும் பாரதூரமான விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. மார்க்ஸ் மூலதனத்தை பத்தி பேசினாரு, லெனின் ஏகாதிபத்தியத்தை பேசினாரு. இன்னைக்கு இந்த மூலதனம் என்பது ஒரு சர்வதேச தன்மை வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. அந்த கேரக்டர் இருக்குல்ல, கேரக்டர் ஆஃப் கேபிட்டல், மூலதனத்துடைய குணாம்சம் இருக்குல்ல, இன்றைக்கு மாறி இருக்கிறது, சர்வதேச தன்மை கொண்டதாக மாறி இருக்கிறது. நீங்க பக்கத்தில் இருக்கிற இலங்கைக்கு போகணும்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும். மூலதனம் உலகத்துடைய எந்த நாடுகளுக்கும் தடையில்லாமல் போகும், எந்த வினாடியிலும் போன வேகத்தில் திரும்பி வந்துவிடும். சர்வதேச தன்மை கொண்டதாக மூலதனம் இன்னைக்கு தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க சென்னையில தான் நம்ம இருக்கோம். நீங்க மால்கள்ல போய் பாருங்க, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இல்லையா, இந்திய முதலாளி எல்லா இடத்துலையும் துணிக்கடை வச்சிருப்பாரு. பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்தியர்கள். நாம
உற்பத்தி செய்து நமக்கு விற்கிற முதலாளி அம்பானி, இந்தியர், பெருமுதலாளி, கார்பரேட் முதலாளி. ஆனா நீங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல போய் பார்த்து செலக்ட் பண்ற ஒரு உடை கூட இந்திய எல்லைக்குள் தயாரிக்கப்படாத உடை. மூலதனம் இங்க இருக்கு, உழைப்பு நுகர்வு இங்க இருக்கு, ஆனா எங்கேயோ தயாரிக்கப்படுது. எங்க தயாரிக்கப்படுகிறது? பங்களாதேஷ் தயாரிக்கப்படுகிறது. ஏன்? இங்க தயாரிப்பதை விட அங்க தயாரித்தால் லாபம் அதிகம், ஒவ்வொரு உடைக்கும் லாபம் அதிகம். நீங்க முதலாளித்துவ நாடுகள் ரொம்ப புத்திசாலிகள். மார்க்ஸ் மூலதனத்தை பத்தி இன்னைக்கு வந்திருக்கிற அபரிமிதமான விஞ்ஞான வளர்ச்சியை அவர் பார்க்க முடியாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொன்ன அந்த அடிப்படை இருக்குல்ல, சென்னை தெருக்குள்ள ஒரு பஸ்ல விளம்பரம் போட்டுட்டே இருக்கான், இந்தியாவில் தயாரித்து உலகம் முழுவதும் ஓடுகிறது. எது? ஏன் உலகம் முழுக்க ஓடுகிற கார் இந்தியாவில் தயாரிக்கப்பட வேண்டும்? அங்க தயாரிப்பு செலவு அதிகம், மூலதனம் இங்க வருகிறது, இங்க லாபம் அதிகம் என்றால் மூலதனம் இங்க வந்துருது. நீங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மார்க்சிஸ்டுகள் சூழலியல் பிரச்சனைகளில் முன்னை விட மிக அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு போராட வேண்டும் சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு கார் தயாரிப்பதற்கும் சூழலியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க 1,00,000 லிட்டர் விர்ச்சுவல் வாட்டர் தேவைப்படுது, மறை நீர்னு சொல்றாங்க. ஒரு கார் தயாரிப்பதற்கு 1,00,000 லிட்டர் வாட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்ப சென்னையில் தயாரித்து உலகம் முழுவதும் ஓடுகிறது என்று நமக்கு பெருமை என்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம். நாம பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? 1000 கார் சென்னையில் தயாரிக்கப்பட்டால் 1000 × 1,00,000 நம்முடைய நீர் என்பது ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு தாரை வார்க்கப்படுகிறது. நான் 20 ரூபாய்க்கு தண்ணிய பாட்டில்ல கொடுத்து வாங்க வேண்டியது. இந்த சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் பின்னணியில் இருப்பது என்பது எது? மூலதனம். மூலதனுடைய கேரக்டர் என்ன? மார்க்ஸ் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். உலகம் முழுவதும் ஓடுகிற, கூடு கட்டி வசிக்கிற அதீத லாபத்தை உழைப்பின் மீது சுரண்டலை பிரயோகித்து உருவாக்குகிற இந்த மூலதனத்துடைய இயக்கம் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அவர் கூட சொன்னார், ஆக்ஸ்ஃபாம், ஒரு விரல் சொடுக்கிற வினாடி, இந்த நேரத்துல ஒரு கார்பரேட் முதலாளிக்கு கிடைக்கிற லாபம் இருக்குல்ல, ஒரு சாதாரண முறைசாரா தொழிலாளி 10 ஆண்டுகள் கிடைக்கிற ஊதியம் அவனுக்கு ஒரு வினாடியில் கிடைச்சது. அப்படின்னு சமூகம் எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமூகமாக மாறி இருக்கிறது. மூலதனம் என்பது, மூலதனத்தினுடைய இந்த தலையீடு என்பது எப்படி மாற்றி இருக்கிறது. அப்ப இந்திய சமூகத்தில் இது எவ்வளவு வேற்றுமைகளை உருவாக்கி இருக்கிறது. விவரங்களுக்குள்ள போகல, அவரு ஏராளமான விவரங்களை சொல்லியிருக்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இந்த மூலதனத்தை சொல்கிற போது மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற இந்த மூலதனம் என்பது பொருளாதாரத்தில் மட்டும் ஊடுருவாது, அதிகாரத்தில் ஊடுருவும், கல்வியில் ஊடுருவும், கலாச்சாரத்தில் ஊடுருவும், சுதந்திரமான உள்நாட்டு ஊடகங்களில் ஊடுருவும், எல்லா இடங்களிலும் மூலதனம் ஊடுருவும். மூலதனத்தை எதிர்த்த போராட்டம் என்பது நீங்க ஒருவன பொருளியல் தளத்தில் மட்டும் நடக்கிற போராட்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மார்க்ஸ் அன்னைக்கு எழுதிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப அழகா நீ அவர் சொன்னது எப்படி ரொம்ப பொருத்தப்பாடா இருக்கு. இந்த கேரக்டர் ஆஃப் கேபிட்டல், அனைத்து உறவுகளும் பண உறவாக மாறும் அப்படின்னு எழுதுறாரு. அனைத்து உறவுகளும், முதலாளித்துவ சமூகத்தில் அனைத்து உறவுகளும் பண உறவாக மாறும் அப்படின்னு. அப்பெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், முதலாளித்துவ தத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆட்சியாளர்கள், நீ இனிமேல் எதுவுமே சேவையா கிடைக்காது, சேவை அனைத்தும் பண்டமாக மாறும், அனைத்தும் பண்டமாக மாறுங்கிறாரு. அப்படின்னா நீங்க பாருங்க, இப்ப அண்மையில பொதுத்துறை நிறுவனங்களை தயார்மைப்படுத்துறாங்க, அது மூலதனத்துடைய இன்ஃபுளுன்ஸ். ஆனா பில்ட் பண்ண ரோடு இருக்குல்ல, ஏன் பாஜகவை தோற்கடிக்கப்பட வேண்டும், தோற்கடிக்கிற சக்திகளில் வீடு தீப்பற்றி எரியுது, முதல்ல எல்லாரும் சேர்ந்து அணைக்கணும். என்னோட சேர்ந்து ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்துறவனோட நான் சண்டை போட்டிருப்பேன், அவன் எனக்கு ஏதாவது பண்ணிருப்பான. வீடு அணைச்சாதான் 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும் இல்லையா? அப்படி எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பற்றி எரிகிற நெருப்பை அணைக்கிறோம். எவ்வளவு ஆபத்தான முடிவு உருவாக்குறோம் பாருங்க.
நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்தியாவுடைய மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு என்ன பணம் வேணும், கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு என்ன பணம் வேணும், பணம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண போறேன், வளங்களை முழுக்க நான் தனியாருக்கு குத்தகைக்கு விட போறேன். இன்னைக்கு 16 ஏர்போர்ட் வந்து அதானிக்கு போயிடுச்சு. ஒவ்வொரு 500 கிலோமீட்டர் இடைவெளியிலும் இருக்கிற சிறிய அல்லது பெரிய துறைமுகம் அதானியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 53% பயணிகள் போக்குவரத்து என்பது அதானி துறைமுகத்தின் வழியாக தான் நடக்கிறது. 24% கார்கோ என்பது அதானி துறைமுகத்தின் வழியாக தான் நடக்கிறது. மூலதனம் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவுக்கு கூர்மையடைந்திருக்கிறது. என்ன சொல்றான், அதாவது பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசு முதலீடு செய்து உருவாக்கி வைத்திருக்கிற கட்டமைப்புகளை குத்தகைக்கு விடுவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். இந்தியாவுடைய சாலைகள்ல ஃபர்ஸ்ட் பேஸ் 24,300 கிலோமீட்டர் சாலைகள்ல 1/5 ஆஃப் பில்ட் நேஷனல் ஹைவே. இந்தியாவில் போடப்பட்டிருக்கிற சாலைகள்ல 5 பங்கு சாலை 24,300 கிலோமீட்டரை தனியாருக்கு குத்தகை விடுவது என்கிற முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. போறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? 8 லட்சம் கோடி செலவாச்சு. 8 லட்சம் கோடி மக்கள் வரிப்பணத்தை முதலீடு செய்து சாலை போட்டு அது 5 ஆண்டுகளுக்கு தனியாருக்கு எவ்வளவு குத்தகை கொடுத்திருக்கலாம்? 1,60,1.6 lakhs crores, 1.5 லட்சம் கோடி குத்தகை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் வந்து இந்திய சமூகத்தில் மூலதனம் எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது, இதை முதல் மார்க்சிய பெர்ஸ்பெக்டிவ்ல புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இதுக்கு மாற்று முன்வைக்க வேண்டாமா? இந்த அவலங்களை புரிந்து கொள்கிற போதுதான் மூலதனம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை தேடி உலகம் முழுவதும் போகும். இன்னைக்கு வந்திருக்கு, அதோட கேரக்டர்ல ஒரு சேஞ்சஸ் வரும். இன்னைக்கு சர்வதேச தன்மை கொண்டதாக மாறி இருக்கிறது. அது அரசியலில் தலையீடு செய்திருக்கிறது. சேவையிலிருந்து அரசை விலக்கிக் கொள்ள நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்ப இந்த போராட்டம் என்பது மூலதனத்தை எதிர்த்த போராட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது ஜனநாயக போராட்டமாக மாற்ற வேண்டிய தேவை. இந்த 2 அம்சங்களையும் புரிந்து கொண்டால்தான் இந்தியாவுக்குள் கட்சி திட்டம் என்ன சொல்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்க முடியும். இந்திய சமூக நிலை எப்படி இருக்கிறது? முரண்பாடுகள் நிறைந்த ஒரு சமூக அமைப்பாக இந்திய சமூக அமைப்பு இருக்குது. இங்க வந்து நம்முடைய அரசியல் அமைப்பு பாத்தீங்கன்னா, நம்முடைய காலையில் அரசியல் சாசனம் குறித்து பேசணும். பொது அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்திய அரசு கட்டமைப்பு என்பது உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். ஒரு ஜனநாயக வடிவம் என்பது இருக்கிறது, இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு. ஆனால் பொருளாதார கட்டுமானம் எப்படி இருக்கிறது இந்தியாவில்? இந்தியாவுடைய பொருளாதார கட்டுமானம் என்பது ஒரு சமத்துவமற்ற சர்வாதிகார தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அரசு கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக உள்ளடக்கம் கொண்டிருப்பதை போல தோற்றம் அளிக்கிறது. அது உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய பொருளாதார கட்டுமானம் என்பது ஒரு சமத்துவமற்ற ஒரு சர்வாதிகார தன்மை கொண்டதாக மாறி இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு என்று சொல்றோம் இல்லையா? நாம தான் ஓட்டு போடுறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கிறோம். எந்த கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அது மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் அது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது அல்லது ஆட்சியில் அமர்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி அரசியலமைப்பு ஒரு ஜனநாயக வடிவம் கொண்டிருப்பதாக இருக்கிறது. அரசை நாம் தான் தேர்வு செய்கிறோம், ஆட்சியை தேர்வு செய்கிற அந்த கட்சி தான் அமைக்கிறது. ஆனா அதற்குள்ள என்ன ஒரு உள் முரண்பாடு இருக்குன்னு சொன்னா, மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கிற அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் நல கொள்கைகளை அமுலாக்குவதிலிருந்து விலகி நிற்கிறது. இந்த முரண்பாடை நாம துல்லியமா புரிஞ்சுக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு, ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி
அமுலாக்குகிற கொள்கைகள், அரசாங்கத்துடைய கொள்கைகள் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான கொள்கையாக இல்லை என்கிற இந்த முரண்பாடு இருக்குல்ல, இந்த முரண்பாடு விடுதலைக்கு பிறகு இந்திய சமூகத்தில் அது கட்சிக்கு பேர வேறு இருக்கலாம், நாற்காலியில் அமர்கிற அந்த நபர், பிரதமர் என்கிற நாற்காலியில் அமர்கிற முகம் வேற இருக்கலாம், அவருக்கு பேர் வேற இருக்கலாம், அவருடைய அரசியல் அடையாளம் வேற இருக்கலாம். ஆனால் இந்தியாவை ஆட்சி செய்கிற பெருமுதலாளித்துவம், நிலப்பிரபுத்துவம், மக்கள் வாக்களிக்கிறாங்க, அரசு தேர்ந்தெடுக்கப்படுகிறது, ஆட்சி அமைகிறது. அந்த அரசினுடைய கொள்கைகள் என்பது பெரும்பாலான மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால், இந்த முரண்பாடுகளை கம்யூனிஸ்டுகள் எவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கிறது முக்கியமான கேள்வி. இப்ப நாம சில ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. பொருளாதார நிலைமைகளில் ஏற்றத்தாழ்வான சமூகம் என்று சொன்னால் சில நிவாரண உதவிகள் என்பது தேவைப்படுகிறது. ஆனா அதுவே தீர்வு என்று நம்ம சொல்லல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அரசு இந்த மாதிரியான சில நிவாரண உதவிகளை தருவதன் மூலம் மட்டும் ஒரு மக்கள் நல அரசாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. அப்ப இதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை என்பது. இந்த இடத்துலதான் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன, நம்மை போன்ற புரட்சிகர சக்திகளுக்கு மிக முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிக்கலான ஒரு டாஸ்க் தான் அது. அதை நம்ம சுமக்கவும் முடியல, சுமையா இருக்குன்னு இறக்கி வைக்கவும் முடியல. இந்த இந்த நெருக்கடிக்கு மத்தியில தான் நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்கிற போது மாற்றை முன்வைத்த ஒரு போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. மாற்று என்று முழக்கம் வச்சா மட்டும் பத்தாது, அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். எனக்கு நினைவு இருக்கு, சிதம்பரம் நிதியமைச்சர் குறைந்தபட்ச செயல் திட்டம் அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வருகிற போதெல்லாம் சிதம்பரம் மைக்ல பேட்டி கொடுத்துட்டே இருப்பாரு, பக்கத்தில் எச்சூரி நிற்பாரு. ஆங்கில ஊடகங்கள் எழுதலாம், வாட்ச் டாக் ஆஃப் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு நம்ம எழுதலாம். நீங்க ரெசெஷன் வருகிற போது சிதம்பரம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. என்ன பயன்படுத்தினாருன்னா, இன்சுலேட்டட் எக்கானமி அப்படின்னாரு. இந்தியாவில் அந்த தாக்கம் பெருசா வரல, அப்படியே கொஞ்சம் புயல் வந்தது, ஆனா சென்னை தாக்கல, அப்படியே அந்த பக்கம் வசூலிப்பட்ட போயிடுச்சு. டிவி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி உலகம் முழுக்க ஒரு ரெசெஷன் வந்துட்டே இருக்கு, அது இந்தியா தாக்க போகுது இந்தியாவை தாக்கல, அப்படியே போயிடுச்சு வசூலிப்பட்டோம் இல்லையா. அப்ப காலரை தூக்கி விட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க அவர் எக்கானமிஸ் இன்சுலேட்டட் எக்கானமி. இன்சுலின் அப்படின்னா சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதுக்கு போட்டிருக்கோம்ல இன்சுலின், அப்படி நாங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை இந்தியாவில் அமல்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார். ஆனா என்ன பிரச்சனைனா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இந்த கண்டிஷனை போட்டு, இந்த கண்டிஷன் படி நீ ஆட்சி நடத்துறீங்கன்னா உனக்கு ஆதரவு என்று சொன்ன அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் கம்யூனிஸ்ட். நீ எவ்வளவோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ், எவ்வளவு எம்பி ஜெயிக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறோங்கிற வேற, நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பார்லிமெண்ட்ரி, எக்ஸ்ட்ரா பார்லிமெண்ட்ரி, பாராளுமன்றத்திற்குள் நம்முடைய வலுவான தலையீடு, அதுக்கு உள்ள எண்ணிக்கை வேணும், கோரிக்கைகளின் மக்களை திரட்டி தெருக்களில் போராடுவதில் மிகப்பெரிய ஒரு வலிமை என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு வேணும். அப்ப இதை புரிந்து கொண்டு இந்திய சமூக அமைப்புக்குள் இருக்கிற அந்த ஆட்சிக்கும் அதை அமலாக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் இருக்கிற முரண்பாடை புரிந்து கொண்டு கம்யூனிஸ்டுடைய தலையீடு ரொம்ப வலுவாக உள்ளேயும் வெளியும் தேவைப்படுகிறது. இந்த கண்டிஷன்லாம் நீ போட்டீங்கன்னா உனக்கு ஆதரவு. வேண்டாம் விருப்பம் நாம ஆட்சி அதிகாரத்துல வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பரவாயில்ல எங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு ஹோம் மினிஸ்டர் யாருன்னா இன்னைக்கு அமித்ஷா இருக்கிற பொறுப்பு, மறந்துடாதீங்க. எந்த நேரத்திலையும் யாரை பிடிக்கலனாலும் இடி ரைடு, சிபிஐ ரைடு, எந்த ரைடு வேணா விடுவான். அப்பனா எல்லாமே யார் கையில் இருக்குது? உள்துறை அமைச்சருக்கு கீழ் இருக்குது. அங்க போய் உட்கார்ந்தார் யாரு? இந்திரஜித் குப்தா இல்லையா? 5 வருஷம் முடிச்சுட்டு சொன்னாரு,
ஏயா ஒரு தாசில்தார் கொடுக்கக்கூடிய மரியாதை கூட ஒரு ஹோம் மினிஸ்டர் கொடுக்கல. ஒரு சாதாரண தாசில்தார் கொடுக்கிற மரியாதை ஏன் கொடுக்கல? அங்க இருக்கிற பிரதமர் வேணா அவன்கிட்ட சாஃப்டா பேசலாம். ஆனா அவன் பின்னாடி கையில கட்டி வச்சிருக்கிறது யாரு? இந்திய ஆளும் வர்க்கம் இல்லையா? பெருங்குறாலத்தில் நிலப்பிரபுத்துவ வர்க்கம். அவன் போட்டிருக்கிற சேர் மேல முதல்வன் படத்துல சொல்லுவாங்க, ரகுவர் 4 கால்ல ஒரு கால கூட என்னது இல்லைங்கிற மாதிரி. அப்ப நீங்க வந்து இந்த இந்த இதை புரிந்து கொண்டு நீங்க வந்து நம்முடைய இன்ஃபுளுயன்ஸை இந்த சமூகத்தில் அதிகரிக்க வேண்டிய தேவை. அரசுன்னா என்ன? ஆளும் வர்க்கத்திலே செயற்குழுதான். மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொன்னார். நத்திங் பட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஆஃப் ரூலிங் கிளாஸ் அப்படின்னா ஆளும் வர்க்கத்திலே செயற்குழு தான் அரசு. அரசனுடைய கேரக்டர் இந்திய விடுதலைக்கு பிறகு அது முதல்ல வந்து பொதுத்துறைகளில் முதலீடு பண்றது, அதுக்குள்ள நான் போகல, நிறைய சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இதுக்குள்ள நின்று ஒரு மாற்றை முன்வைத்து போராட்டங்களை நாம வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த போராட்டம் என்பது ஜனநாயக போராட்டமாக பரிணமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. பிராக்டிக்கலா கட்சியில் அப்படி எழுதிடுவோம், மாற்றை முன்வைத்து போராடணும், ஜனநாயக போராட்டங்களை வலுப்படுத்தணும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். குடிமனை பட்டா கேட்டு ஒரு போராட்டம் நடத்தினா, நீங்க மத்திய சென்னையில இந்த கேபி பார்க் ரொம்ப மிக முக்கியமான தலைவீடு. பயனாளிகளை திரட்டி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி அரசை பணிய வைத்த ஒரு வலுவான தலையீடு. ஆனா எல்லா இடங்களிலும் நம்ம போராட்டம் நடத்துறோமா? மாற்றை முன்வைத்து நடத்துகிற போராட்டங்களுக்கு ஒரு ஜனநாயக வடிவம் கிடைக்கிறதா? மக்களை, பயனாளிகளை நம்மோடு இணைத்துக் கொண்ட போராட்டத்தை நடத்துகிறோமா என்று சொன்னால் நடத்துவதில் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. குடிமனை பட்டா கேட்டு நடத்துகிற முற்றுகை போராட்டத்தில் ஒரு 10 பேராவது மனுவோடு வரணும் இல்ல, அடையாளபூர்வமாக போராட்டங்கள் நடந்தா மக்கள் பங்கேற்போடு நீங்க அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த கோரிக்கைகள் மக்களை இணைக்க, மக்கள் கோரிக்கைகளாக மாறணும் முதல்ல. அதான் மாவோ சொல்வார், மக்களிடமிருந்து மக்களுக்கு. அது என்ன மக்களிடமிருந்து மக்களுக்கு? மக்கள்கிட்ட போய் நீங்க முதல்ல பேசுங்க. ஒரு சாதாரண ஒரு தெருவுலையோ அல்லது காலனிலையோ ஒரு நகர்ப்புறங்கள்லயோ கிராமங்கள்லயோ மக்கள்கிட்ட போய் அங்க இருக்கிற வயசான ஒருத்தருக்கு நீங்க கேளுங்க. அவரு இந்த உள்ளூர்ல ஏற்பட்டிருக்கிற சமூக பொருளாதார வளர்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம என்ன மாற்றம் உருவாயிருக்கு இந்த 10-20 ஆண்டுகள் சொல்லிடுவார், கடகடகடான்னு சொல்லிடுவார். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஆகவே அவருக்கு இந்த டேர்ம்ல அவருக்கு பேச தெரியாது. அவர் பேசுகிற போது அதை புரிந்து கொண்டு அதை கோரிக்கைகளாக மாற்றி மீண்டும் அந்த கோரிக்கைகளை அவர்களிடமே கொடுத்து அவர்கள் பங்கேற்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதுதான் மக்களிலிருந்து மக்களுக்கு. அப்ப மாற்றை முன்வைத்த போராட்டத்தில் ஜனநாயக போராட்டமாக பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தத்துவார்த்த போராட்டத்தோடு இணைக்க வேண்டி இருக்கிறது. நீ என்ன விவாதம் நடக்குது? நீங்க ரொம்ப டிவிக்கு போற எங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன சிரமம்னா, தமிழ்நாட்டில் 5 ரூபா பெட்ரோல் டீசலுக்கு 2 ரூபா குறைச்சா நல்லது அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, உண்மையிலே வந்து 30 லட்சம் கோடி ரூபாய் கடந்த சில ஆண்டுகளில் ஒன்றிய மாநில அரசுகள் வரியாக பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் இங்கே குறைக்கப்படவில்லை. அப்படின்னா நீங்க வந்து பேரல் இந்த விலை வித்துது, இன்னைக்கு இந்த விலை வித்துருக்கு, தங்க விலை ஏறினா ஏறுது, குறைஞ்சா குறையுது, பங்கு சந்தையில் ஏறினா ஏறுது, குறைஞ்சா குறையுது. அது என்ன பெட்ரோல் மட்டும் அப்படியே நிற்கிற இடத்துல அப்படின்னு சொன்னா அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டான். ஏத்திட்டம் இல்ல, திட்டாவது போட்டுதான் வழியே கிடையாது. அப்ப நம்ம என்னன்னா, அரசு நினைத்தால் குறைக்க முடியும். அரசு தனக்கு வருகிற வரி வருவாயில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வரியை குறைத்துக் கொண்டால் பெட்ரோல் எனக்கு 20 ரூபா 30 ரூபா ஒரு லிட்டருக்கு குறைக்க முடியும் என்கிற மாற்றை முன்வைத்து, அப்படின்னா இந்த இடத்துலதான் வர்க்க நலன்கள் முரண்படுகிறது. நீ புரியுற மாதிரி பேச வேண்டியிருக்கிறது. அது தத்துவார்த்த போராட்டத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொன்னா போராட்டம் வந்தவங்களை பூரா அப்படி ஒரு ரூம்ல உட்கார வச்சு தோழர் வகுப்படுங்க தோழர், அப்படி அல்ல.
அப்படின்னா அவங்களும் வரமாட்டாங்க, அது சாத்தியமும் இல்லை. அப்ப ஒரு மாற்றை இந்த இந்திய சமூகத்தில் இருக்கிற முரண்பாடை புரிந்து கொண்டு மாற்றை முன்வைத்து ஜனநாயக போராட்டமாக நடத்தி அதை தத்துவார்த்த போராட்டத்தோடு இணைப்பது என்கிற மிக முக்கியமான கடமையில் நாம் எங்கு இருக்கிறோம் என்று சொன்னால் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றிலையும் ஒரு விமர்சனத்தை உருவாக்க வேண்டியிருக்கு, மக்கள்கிட்ட ஒரு விமர்சனத்தை உருவாக்க வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லை, சென்னையில போய் நீங்க ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிகிட்ட கேளுங்க, எல்லாரும் வண்டிக்கு கட்டுற இன்சூரன்ஸ் பூரா பிரைவேட் கம்பெனியா இருக்கும். ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆர்டிஓவே ஒரு புரோக்கர் போட்டு உட்கார வச்சிருக்கான், இந்த கம்பெனியில போய் எடுன்னு சொல்லி. ஏன் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எடுக்க முடியலன்னா, ஒரு ஆட்டோ தொழிலாளி வாழ்க்கையில் நவீன தாராளமையை எந்த மாற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது? இங்க வர்றான், எல்ஐசியில அந்த நினைச்ச அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க முடியல. எல்லா இடங்களிலும் நீங்க பாருங்க, நீங்க நம்ம அரசு சொந்தமான கம்பெனியை பயன்படுத்த முடியலையே, ரொம்ப சீப் டாரிஃப்ல கொடுத்தாலும். காலையில டீ சாப்பிடும் போது பேசிக்கிட்டு இருந்தோம், பிஎஸ்என்எல் வர்ற வரைக்கும் இன்கமிங் கால் 8 ரூபாய். எவனாவது நம்மளை கூப்பிட்டு திட்டத்துக்கு போன் பண்ணி அட்டன் பண்ணா கூட 8 ரூபாய், திட்டியும் வாங்கிட்டு 8 ரூபாய் கட்ட வேண்டியிருச்சு. ஒரு நிமிடத்துக்கு 8 ரூபாய். மார்க் சொல்லுவாங்க பிரிமிட்டிவ் அக்யூமுலேஷன் ஆஃப் கேபிட்டல், ஆரம்ப மூலதன சேர்க்கைன்னு. நீங்க அப்படி ஒவ்வொரு வகையிலையும் நீங்க நம்முடைய வாழ்நிலையில் இந்த மாற்றத்தை, இந்த கொள்கைகள் என்பது இந்திய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தன்னுடைய பொருளாதார கொள்கையை மக்களிடமிருந்து ரொம்ப தூரம் விலகி நின்று அமலாக்கி கொண்டே இருக்கிறோம். இதை ஒரு ஜனநாயக போராட்டமாக தத்துவார்த்த பார்வையோடு இணைக்கிற ஒரு மகத்தான ஒரு பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது. அதுல எல்லாத்தையும் இணைக்கணும். ஒரு டெமோக்ராட்டிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நம்மளை விமர்சிக்கிறவங்களும் இணைக்க வேண்டியிருக்கு, ஒரு வர்க்கம்ங்கிற முறையில் இணைக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க டெல்லியில விவசாய போராட்டம் நடக்கிற போது சொன்னாங்க, எங்கேயுமே சிகப்பு கொடியே காணுமே, பறக்கிற கொடி கூட கலர் கலரா இருக்கு, அங்க இங்க ஏஐகேஎஸ் கொடி பறக்குது. அப்படின்னா அவங்க ஏஐகேஎஸ் கிடையாது, எல்லாம் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சிருக்கிற முதலாளி. இங்க தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க, ஒரு வாரம் நான் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு போய் அவங்களுக்கு ஒரு பெரிய தங்க இருக்கிற இடம் கொடுத்துட்டாங்க, டென்ட் எல்லாம் போட்டு. உள்ள போனா நீங்க எல்லா ஏற்பாடும் இருக்குது. இப்படி ஒரு போராட்டத்தை அண்மை காலமாக எங்கேயுமே பார்த்தது, இந்தியா மக்கள் எங்கேயும் பார்த்தது. துணி வாங்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, கொண்டு துவைச்சு அடுத்த நாள் அயன் பண்ணி கொண்டு கொடுக்குறாரு, ஷூ பாலிஷ் போடுறதுக்கு மெஷினை கொண்டு வச்சுக்கிட்டான், அப்பவும் சப்பாத்தி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. கொஞ்சம் பேர் அதிகமா வந்துட்டோம், தண்ணி இல்லை அப்படின்னா கவலைப்படாம படுங்க, காலையில் பார்த்துக்கலாம். காலைல பார்த்தா தங்கி இருக்கிற இடத்துக்கு வெளியே பெரிய ஒரு ட்ரில்லர் போர் போடுவோம், போட்டு டக்குன்னு தண்ணி எடுத்து டேங்க் வச்சுட்டு 10 நாள் குளிச்சுட்டு போக மாட்டாங்க. அப்ப நீ இதுதான் கட்சி திட்டம் சொல்லுது இல்ல, அவன் நம்மளோட இல்லை. ஆனா முரண்பாடு வருகிற போது நீ பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த போராட்டம் ஜனநாயக போராட்டமாக மாறும். நீ அப்படி ஒரு கூட்டு மேடை அமைக்கிற போது எல்லாரும் வருவாங்க, எல்லாருக்கும் ஒரு அரசியல் ரீதியாக ஒற்றுமை இருக்குமா? இருக்காது. ஆனா இதை புரிந்து கொண்டு கம்யூனிஸ்டுகள் அந்த மேடையை வலுப்படுத்த வேண்டியது. நீ பிஎம்எஸும் வரும், ஐஎன்டிசியும் வரும். காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தா பிஎம்எஸ் நம்மோட இருப்பான், பாஜக ஆளுங்கட்சியாக இருந்தா ஐஎன்டிசி நம்மோட இருப்பான், அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தா எல்பி நம்மோட இருப்பான், உடக்கூடாது தலைவரே இருப்பான். ரிசல்ட் அடுத்த நாள் காலத்தை அப்படி ஓடிவாரு. ஏன் என்னையா நேற்று வரைக்கும் உடம்பு தலைவர் பார்த்துக்குவாரு, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அவ்வளவுதான் அரசியல். அவங்க கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். தொழிலாளி வர்க்கம் அது நம்மோடு நிற்க வேண்டிய வர்க்கம். அப்ப அந்த வர்க்கம் என்பது வர்க்க பார்வை இல்லாமல் முதலாளித்துவ அரசியல் செல்வாக்கின் கீழ்தான் நாம் திரட்ட வேண்டிய வர்க்கம் முழுவதும் இருக்குது. அந்த வர்க்கத்தை திரட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இந்தியாவில் புரட்சிகர சக்திகளுக்கு, குறிப்பாக நம்ம கட்சிக்கு இருக்கு. அப்ப அந்த போராட்டத்தை நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கூட்டு போராட்டத்தில் சில சங்கடங்கள் இருக்குமா? நீங்க கூட காலையில கேட்டீங்க, நம்ம ஏங்க ஓட்டு போட சொல்றீங்க? போடலன்னா என்ன நடக்கும்? நடந்து முடிந்த 23வது கண்ணூர் கட்சி மாநாட்டில் எச்சுடைய தொகுப்புரை இருக்குல்ல, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொகுப்புரை. அதுல அவர் என்ன சொன்னார்னா, பாஜகவை தோற்கடிப்பது என்பது இது ஒரு அரசியல் போராட்டம் மட்டும் இல்லை, இந்தியாவில் நாம் விரும்புகிற ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி நடத்துவதற்கான முன்னிபந்தனையோடு இணைந்தது. ரொம்ப முக்கியமான
டெஃபினிஷன். பாஜக உங்க நம்ம மக்கள் ஜனநாயக அணியில் யாரெல்லாம் திரட்ட வேண்டியிருக்கோ அதை பூரா அவன் வந்து மத அடையாளத்தோடு கூட்டி போயிட்டே இருக்கிறான். நாளைக்கு யாரை திரட்டுவோம்? நம்மோடு அணிதிரட்டப்பட வேண்டிய வர்க்கங்கள், அதற்கு தலைமை தாங்க வேண்டிய தொழிலாளி வர்க்கம், அதற்கு நேச சக்தியாக இருக்கக்கூடிய விவசாய வர்க்கம், இது பூரா வந்து ஒரு வர்க்க கண்ணோட்டங்களிலிருந்து விலகி நின்று ஆளும் வர்க்க செல்வாக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கோரிக்கைகளை திரட்டி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்தி ஒரு தத்துவ போராட்டத்தோடு இணைக்காமல் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு மக்கள் ஜனநாயக அணி எப்படி கட்ட முடியும்? அப்ப பாஜகவை வீழ்த்துவது என்பது மக்கள் ஜனநாயக அணியை கட்டுகிற கட்சி திட்டத்தினுடைய இலக்கோடு இணைந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா மத்திய செயலில் ஏன் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்குள்ள ஒரு பதில் இருக்கு. சரி, இது ஏன் நடக்கணும்? நம்ம வலுவாகிற வரைக்கும் இது நடக்கும். எப்பவுமே இந்த சமாதானம் சொல்லிட்டே போவீங்களா அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை. நாம் வலுவாக இருக்கிற கேரளா பாருங்க, நீங்க முதல்ல 4 சீட்டு ஜெயிக்கும்னாங்க. போலிங் 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு கேட்டா தொடர் 6லிருந்து 8 வருவோம்ன்றாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு அங்க இருக்கிற தோழரோட பேசினா 12 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லைங்க. என்ன ஃபைட் அது? ஒரு பக்கம் வந்து இந்த யூடிஎஃபோட ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மத அரசியலை முன்னெடுக்கிற இந்துத்துவ சக்திகளோடு போராட வேண்டியிருக்கிறது, சிறுபான்மை அடிப்படை வாதத்தோடு மோத வேண்டியிருக்கிறது, அப்பொலிட்டிக்கல் என்ஜிஓஸ் உருவாகி இருக்கிறான், அங்கங்க அரசியலற்ற போக்கு இருக்கு. உள்ளாட்சி தேர்தலும் போட்டி போடுறான், எல்லாம் மோசம்னு சில பேர் போய் நிற்கிறான், சில பேர் ஓட்டு போடுறான். ஏன்னா கேரளாவில் உள்ளாட்சி அமைப்பிற்கு அதிக அதிகாரம் இருக்கிறது. அவங்கதான் அங்க இருக்கிற எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடம். அதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டிருக்காங்க. அதுல யாராவது பொறுப்பு இருந்தா எம்எல்ஏ விட அதிகாரம் இருக்கு. அப்படி வந்து நாம ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த கட்டமைப்பில் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக எல்லா அரசியலும் மோசம்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறான். இத்தனை எதிர்த்து போராடி நாடாளுமன்ற தேர்தலில் 12 சீட் நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேரளா தோழர்கள் சொல்றாங்கன்னா அது எதனுடைய வெளிப்பாடு? அங்க இருக்கிற ஸ்தாபனம், அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் இல்லையா? இது அப்படியே நீங்க டயலக்டிக்கலா இயக்கவியலோடு நீங்க பொறுத்துங்க. இயக்கவியல் அப்படின்னாலே இது வகுப்புகளில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்கிற புரிதல் நமக்கு இருக்கு. இயக்கவியல் என்ன இருக்குன்னா அளவு மாற்றும் குணமாற்றத்தை உருவாக்கும் இல்லையா? இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் அதிகமாக இருந்தால் அரசுடைய குணம் மாறி இருக்கும். இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் குறைவாக இருந்தால் அரசுடைய கேரக்டர் ப்ரோ கேபிட்டலிஸ்ட் கேரக்டர். மக்கள்கிட்ட லெஃப்ட் பார்ட்டி ரொம்ப வலுவாக இருந்தால் நீங்க நம்முடைய போராட்டத்துடைய வீச்சு, ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி பெரிய அளவுக்கு இருக்கும். அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி பெரிய அளவுக்கு இருக்கும் போதுனா அதை புரிந்து கொள்கிற அரசனுடைய குணத்தில், அப்ப இதுவரைக்கும் நாம இந்த ஒரு அணுகுமுறை தொலைநோக்கு உத்தி, ஒரு தொலைநோக்கு இலக்கு இருக்கு, உடனடி உத்தி, ரெண்டும் சேர்ந்ததான் கம்யூனிஸ்ட் கட்சி. இல்ல புரட்சி நடக்கிற வரைக்கும் நம்ம நிக்கவும் மாட்டோம், யாருக்கும் ஆதரவு இல்லை, தனியாக தான் போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார் பாவம் இன்னைக்கு என்னவோ ஆயிட்டாருன்னு யாரையாவது பார்த்து சொல்ற மாதிரி ஆயிடும். அது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க முடியாது. அப்படி ஒரு அப்ப நீங்க வந்து இந்திய சமூகத்தினுடைய நிலை, இதிலிருந்து கம்யூனிஸ்டுகள் இருக்கிற ஒரு பாத்திரம். அதே போல இந்தியாவில் கட்சிக்கு என்று ஒரு பாத்திரம் இருக்கு. அதை ஏற்கனவே நான் சொன்னேன், திட்டம். அது வந்து நம்முடைய கட்சி திட்டம் வந்து நீங்க வந்து ஏன் சிபிஎம் உடைய கட்சி திட்டம் மட்டும் ரெலவெண்டா நிக்குது? இந்தியாவில் நம்ம மட்டும் தான் கம்யூனிஸ்ட் கட்சியா? இல்ல. பெங்கால்ல கேட்டீங்கன்னா 14 இருக்குங்கிறாங்க, பீகார்ல கேட்டா 8 இருக்குங்கிறாங்க. பல சிறுவும் பெரிதுமாக ஒரு சமூக மாற்றத்தை அடிப்படையாக இலக்காக கொண்டிருக்கிற சின்ன கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேர் வச்சிருக்காங்க. ரைட்டு, வச்சுக்குவோம். ஏன் நம்ம கட்சி திட்டம் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி பல கட்சிகளுக்கு திட்டம் இல்லைன்னு வச்சுக்கல, இருந்தாலும் ஏன் நம்ம கட்சியுடைய திட்டம் வந்து அப்படி ரெலவெண்ட் டாக்குமெண்டா நிக்குது? ஏன் அது வழிகாட்டுது? இந்திய புரட்சிக்கு வழிகாட்டும் ஆவணமாக இருக்கு.
ஏன்னா நான் ஏற்கனவே ஆரம்பிக்கிறோம் சொன்ன மாதிரி லெனின் சொன்னாரு, சமூகம் குறித்த ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தையும் உள்ளடக்கமாக திட்டம் இருக்கணும். அறிவியல் கண்ணோட்டத்தையும் புரட்சிகர உள்ளடக்கத்தையும் இரண்டரை கலந்து ஒரு திட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிற திட்டம் தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திட்டம். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுல டைலூட் ஆனா என்ன ஆகும்? அறிவியல் கண்ணோட்டம் டைலூட் ஆச்சுன்னா அது இடது அதிதீவிரவாதமாக போயிடும். புரட்சிகர உள்ளடக்கத்தில் ஒரு டைலூஷன் நடந்ததுன்னா அது வலது திரிபுவாதமாக போயிடும். விடுதலைக்கு பிறகு நம்முடைய கட்சி இந்த அனுபவங்கள் எல்லாம் உட்கொண்டு அறிவியல் கண்ணோட்டத்தையும் புரட்சிகர உள்ளடக்கத்தையும் இயந்ததாக ஒரு சயின்டிபிக் டாக்குமெண்ட் நமக்கு கொடுச்சிருக்கு. ஏன் ஆயுதம் தாங்கிய புரட்சி சாத்தியம் இல்லை? ஏன்னா இந்திய சமூகத்தில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு மறுமலர்ச்சி நடக்கல. தொழிலாளி வர்க்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எங்க பயன்படுத்துறோம்னா ஆலை வாயில்களையும் பயன்படுத்துறோம். ஒன்றுபட்டு நிற்போம், போராடுவோம். போராட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா ஊர் தொழிலாளி ஊருக்கும் சேரி தொழிலாளி சேரிக்கும் போகிற சமூக வாழ்க்கையில என்பது இருக்குது. அப்ப நீங்க கிளாஸ் கேரக்டர் வர்க்க உணர்வில் ஒரு மாறுபாடு உருவாகாமல் அதுல இன்டர்வென்ட் பண்ணாம மதிப்பீடு செய்யாமல் புறச்சூழலை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அறிவியல் ரீதியாக அணுகாமல் அதே சமயத்தில் ஒரு புரட்சிகர உள்ளடக்கமும் இருக்கு. அது இல்லாமல் ஒரு கட்சி திட்டத்தை உருவாக்கி எந்த படமும் இல்லையாக நம்முடைய கட்சி திட்டம் என்பது ஒரு ரெலவெண்ட் டாக்குமெண்ட். பெரிய போராட்டத்தை நடத்திருக்கோம். அதுக்குள்ள போகல, ஒரே 2 செய்தி சொல்லி கடைசி பாயிண்ட் வந்தோம். 20 நம்ம கட்சி துவங்கப்பட்டது, 30 வரைக்கும் திட்டம் இல்லை. ஒரு திட்டம் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி இயங்க முடியுமா? எந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு திட்டம் இல்லாமல் இயங்க முடியாது. ஆனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைமை நாடு முழுவதும் இருக்கிற கட்சி கட்டமைப்பு இல்லை. ஆங்காங்கே சில குழுக்கள் என்பது இருந்தது. அதுல சோவியத்தில் புரட்சி நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ் உருவாக்குது இந்திய சமூகத்துல. நீங்க அதுல சோவியத் போல பிரிட்டிஷே பார்த்து பயப்பட்டான். நீங்க மீரட் சதி வழக்கினுடைய இந்த வழக்கு ஆவணங்களை நீங்க படிச்சீங்கன்னா கட்சி வரலாறு அந்த சுஜித் எழுதுகிற புத்தகங்களை படிங்க. அதே போல என் ராமகிருஷ்ணன் எழுதுகிற புத்தகங்கள், பார்ட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ், அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் போட்டு நீங்க ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 20ல இருந்து 37 வரைக்கும் 38 வரைக்கும் நினைக்கிறேன். நீங்க அதை படிங்க. நீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மீரட் கான்ஸ்பிரசியினுடைய அந்த ட்ரையல் எல்லாம் பாத்தீங்கன்னாலே எவ்வளவு தடைகளை தாண்டி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் வளர்ந்துருக்கிறோம். நீங்க என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுவதற்கு தடை. நீ கம்யூனிஸ்ட் கட்சியில மெம்பரா இருக்கலாம், போல்ஷிக் கருத்தியலை முன்வைக்க கூடாது. போல்ஷிக்னா சோவியத்துல லெனின் தரப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர், மென்ஸ்விக்னா மைனாரிட்டி. அவர் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். அப்ப இந்தியாவுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கிய காலம் முதல் ஒன்னும் அடக்குமுறை, அந்த இன்ஃபுளுன்ஸால் உருவாக்கப்பட்ட ஆங்காங்கே இருக்கிற குழுக்கள், அந்த குழுக்கள் ஒரு மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு தலைமையோ அல்லது ஸ்ட்ரக்சரோ இல்லாதனால அப்படி 10 ஆண்டுகளுக்கு கட்சி திட்டம் இல்லை. மீரட் சதி வழக்கில் விடுதலை 33 வருகிற போது நமக்கு ஒரு ஆவணம் உருவாக்கப்படுகிறது. அந்த ஆவணத்திற்கு பெயர் செயல்பாட்டிற்கான மேடை. 33 அரசியல் கோட்பாடு நகல், 36 அதிகாரத்துக்கான மார்க்கம் என்கிற அவ்வப்போது தேவைப்படுகிற ஒரு ஆவணத்தை அன்றைக்கு இருக்கிற சமூக சூழலை புரிந்து கொண்டு ஒரு ஆவணத்தை உருவாக்கி கட்சி செயல்பட்டு கொண்டே இருந்தது. இப்ப நீங்க ஒவ்வொரு நாட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புரட்சிக்கு பல்வேறு கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த புரட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கான அணி சேர்க்கை மாறுபடும். நீ இந்தியாவில் நாம புரட்சி இப்போ இலக்கா வச்சிருக்கோம். இப்ப நம்ம இலக்கா வச்சிருக்கிற புரட்சி என்ன? டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன், ஜனநாயக புரட்சி. மக்கள் பங்கேற்போடு ஒரு ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகிற இந்த சமூகத்திற்கு ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டுகிற ரெவல்யூஷன். சோசியலிச புரட்சி அல்ல. சோசியலிச புரட்சி இப்ப சாத்தியம் இல்லை. அவங்க என்ன சொல்ற, சயின்டிபிக்கா நம்முடைய அப்ரோச் டாக்குமெண்ட் இருக்கு.
புரட்சியினுடைய முதல் கட்டம் முடிந்து விட்டது. அது என்ன முதல் கட்டம்? அரசியல் விடுதலை. அப்ப முதலாளிகளும் நம்மளும் ஒன்னா நின்னோம், ஒரே மேடை நின்னோம். இப்ப இரண்டாவது கட்டத்தில் முரண்பாடு என்பது பெருமுதலாளித்துவத்துக்கும் நிலப்பிரபுத்துவத்துக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் எதிர்பார்க்கும் முரண்பாடு தான். அந்த மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது. இப்ப புரட்சியினுடைய முதல் கட்டம் 20 துவங்கப்பட்ட கட்சி 47 வரைக்கும் இந்திய அரசியல் விடுதலை என்கிற போராட்டத்தோடு இணைந்து நின்றோம். அது புரட்சியினுடைய முதல் கட்டம் முடிஞ்சது. இப்ப மக்கள் ஜனநாயக புரட்சி என்பது இலக்காக வச்சிருக்கோம். இதுல நம்முடைய ஜனநாயக அணிக்கான அணிசேர்க்கை உருவாக்கி நம்ம புரட்சியை கொண்டு போக வேண்டிய தேவை என்பது. நீங்க பார்ட்டி ப்ரோக்ராமை அப்டேட் பண்ணிருக்கோம். அது 2000 அப்டேட் பண்ணுகிற போது அதுல பல விவரங்கள் இருக்கு. தோழர்கள் பொறுமையா படிச்சீங்கன்னா, அல்லது அதை படிச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தோழர்களை வச்சு அதை படிச்சீங்கன்னா, எப்படி டிவியேஷன் இருந்தது கட்சிக்குள்ள, அதையெல்லாம் எப்படி விவாதித்து கட்சி இந்த ஒரு ஆவணத்தை உருவாக்கி இருக்கிறது. நீங்க எப்படி விடுதலை போராட்டத்தில் கம்யூனிஸ்டுடைய மகத்தான பாத்திரம் என்ன, இப்ப இந்தியாவுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய நிலைமை என்ன, இந்த போராட்டத்தில் நாம் உருவாக்க வேண்டிய மக்கள் ஜனநாயக அணி எத்தகைய அணியாக இருக்க வேண்டும், அந்த அணி மக்கள் முன்னால் முன்வைக்க வேண்டிய மக்கள் ஜனநாயக திட்டத்தினுடைய உள்ளடக்கம் என்னவாக இருக்க வேண்டும்ங்கிற எல்லா விஷயங்களையும் தொகுத்து உருவாக்கப்பட்டது நம்முடைய கட்சியினுடைய திட்டம். அந்த அடிப்படையில் நாம இன்னைக்கு ரொம்ப இந்த இந்திய சமூக சூழலை புரிந்து கொண்டு திட்டத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய தேவை. இப்ப நான் ஃபைனலா கன்க்ளூட் பண்றேன். 5வது பாயிண்ட், புறச்சூழல் குறித்த ஆய்வும் அகநிலைமைகள் மீதான மதிப்பீடு. இந்த ரெண்டும் நான் அதெல்லாம் தொடங்கினேன் லெனினுடைய கேள்வியில் இருந்து, அதிலேயே நான் முடிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். ஒரு புரட்சிகர இயக்கத்திற்கு இந்திய புறச்சூழல் குறித்த ஒரு ஆய்வும் ரொம்ப அவசியம். அது இல்லாம நீங்க முழக்கங்களை உருவாக்க முடியாது, உத்தியை உருவாக்க முடியாது. அந்த உத்தியை முழக்கத்தை உருவாக்கி போராட்டத்தில் நடக்கிற போது நம்முடைய அகநிலைமைகள் குறித்த மதிப்பீடு ரெண்டும் ஒன்றோடு இணைக்கணும். இந்த நவீன தாராளமய சூழல் உருவான பிறகு கட்சி இந்த இரண்டிலும் மிக முக்கியமான தலையீடுகளை செய்திருக்கிறது. ரொம்ப பெருமிதத்தோடு சொல்லலாம். நவீன தாராளமய சூழல் உருவான இந்த பின்னணியில் இந்திய சமூகத்தில் வர்க்கங்களிடையே உருவாக்கப்பட்டிருக்கிற ஆழமான தாக்கம் குறித்த ஒரு துல்லியமான 3 ஆய்வுகளை நடத்தி அறிக்கை அளித்த ஒரு கட்சி இருக்க முடியும் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான். விவசாய வர்க்கத்தில் மிகப்பெரிய மாற்றம் உருவாயிருக்கு. உள்ளூர்ல அதிகாரத்துல அவன் தான் இருக்கிறான், நிலத்தை வச்சிருக்கிறவன் தான் அதிகாரத்தில் இருக்கான், சாதி அமைப்புடைய தலைவரா இருக்கிறான், அவன் தான் கந்து வட்டி கொடுக்குறான், அவன் தான் கூட்டுறவு தலைவரா இருக்கிறான், அவன் தான் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கான், அவன் தான் நகை அடைய கடை வச்சிருக்கான். அப்படின்னா உள்ளூர் பொருளாதாரத்தில் விவசாயம் குறைந்து வருகிற போது இவன் பூரா வேற வேற வடிவம் எடுத்திருக்கிறான். ஒரு ஆய்வு நடத்திருக்கோம். விவசாய தொழிலாளர் நேரம் இல்லாத ஆய்வு அறிக்கைக்கு உள்ளடக்கத்துக்கு போல பாசிங்க 1-2 சொல்றேன். விவசாய தொழிலாளிகள் என்கிற அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் உருவாயிருக்கு. வாரத்துல 6 நாளும் 7 நாளும் விவசாய தோட்டத்துக்கு போகிறதுக்கான விவசாய தொழிலாளி இல்ல. நம்ம மாநகரம் என்பதால் நமக்கு தெரியல. மாவட்டங்கள் கிராமப்புறத்தில் போனீங்கன்னா விவசாயம் சுருங்கி வந்திருக்கிறது. விவசாயம் அல்லாத பயன்பாட்டிற்கு நிலங்கள் என்பது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு நவீன தாராளமயத்தால். அப்ப விவசாய தொழிலாளி என்ன இருக்கிறான், 2 நாள் விவசாய கூலியா போறான், 2 நாள் கட்டட தொழிலாளியா போறான், 2 நாள் சுமை தூக்கும் தொழிலாளியா போறான், வண்டி ஓட தெரிஞ்சா அவனால உள்ளூர்ல ஆட்டோ டாக்ஸி ஓட்ட போறான். அப்பனா கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் ஆயிருக்குது. இப்ப கிராமப்புற விவசாய தொழிலாளியை திரட்டுவது என்கிற பழைய முழக்கத்தை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. நாம் திரட்ட வேண்டிய வர்க்கத்தில், அந்த வர்க்க உள்ளடக்கத்தில் இந்த நவீன தாராளமயம் என்பது ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு சொன்னால் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த வர்க்கத்தை எப்படி திரட்டுறது? தொழிலாளி வர்க்கத்திடம் மிகப்பெரிய மாற்றம் உருவாயிருக்கிறது. இன்னைக்கு தொழிலாளிகள்ல 93% தொழிலாளிகள் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். அணிதிரட்டப்பட்ட 7% தொழிலாளர்களில் தொழிற்சங்க அமைப்பிற்குள் வந்திருக்கக்கூடியவர்கள் 36% பேர் தான். நான் ஒட்டுமொத்த இந்திய உழைப்பாளிகள் 7% பேர் அணிதிரட்டப்பட்ட துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள். அவங்கள யூனியனைஸ்டு 36%, 63% நான் யூனியனைஸ்டு.
அப்ப நீங்க 93% பேர் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, இவன் கோரிக்கை வேற, இவன் கோரிக்கை வேற. ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற ஹூண்டாய் நிறுவனத்துல நம்ம கட்சி இடைக்கமிட்டி மெம்பர் ஒருத்தர் இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காரணம் ஒரு நாள் வரும்போது சொன்னாரு, ஊதிய பேச்சுவார்த்தைக்கு போகிற போது அவர் போடுற முதல் கண்டிஷன் என்னன்னா, இங்க இருக்கிற கான்ட்ராக்ட் லேபருடைய இஷ்யூ நீங்க பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படின்னா நீங்க வந்து தொழிலாளிகளுடைய வர்க்க சேர்மானத்தில் மிகப்பெரிய மாற்றம் உருவாயிருக்கிறது. உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று சொல்லுவோம். ஆனா ஒரு ஆலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கூட ஒன்றிணைக்க முடியாத ஒரு நிலைமையை நவீன தாராளமயம் உருவாக்கி இருக்கிறது. நான் வேலைக்கு சேரும் போது 10,000 பேர் நிரந்தர தொழிலாளர்கள் இருந்தோம். இப்ப நாங்க 2,000 பேர் இருக்கோம், 14,000 பேர் கான்ட்ராக்ட் லேபர் அப்படிங்கிறோம். அப்ப தொழிலாளிகள் நிலைமைகள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகிறது. நடுத்தர மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உருவாகிறது. நல்ல கேள்வி கூட போன அமர்வு தோழர் கேட்டார். நடுத்தர மக்களுக்கு இந்த நவீன தாராளமயம் வந்து நீ அந்த நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே ட்ரெயின்ல இருக்கிற அப்பர் பெர்த் மிடில் பெர்த் மாதிரி ரெண்டா மாறிடுச்சு. அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு நடுத்தர வர்க்கம் உருவாயிருக்கு, மிடில் கிளாஸ்க்கு நடுத்தர வர்க்கம் இருக்கு. அப்பர் மிடில் கிளாஸ்க்கு இந்த நவீன தாராளமயம், வீட்டுல 2 பேர் ஐடில வேலை பார்க்கறாங்க, நிறைய பணம் வருது அப்படிங்கும்போது இது நல்லதோ அப்படின்னு நினைக்கிறான். ஒரு இல்யூஷன். இந்த அதனால அவங்கள நீங்க யூனியனைஸ் ஆக்க முடியல, ஒரு கூட்டு பேர உரிமை கூட அவர்களை உள்ளடக்க முடியல. அப்ப அவரோட உரையாடல் நடத்த வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. இது ஒரு தற்காலிகமானதான். அவனுக்கு கொடுக்கிற சம்பளம் வேணா, ஒரு கம்பெனியில 30,000 பேர் பார்க்கறான், ஐடில வேலை பார்க்கறவனுக்கு 70,000 பேர் 70,000 இருக்கலாம். 30,000 விட நான் 40,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் வந்து 1,50,000 இருக்கும். எந்த ஐடி கம்பெனியும் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் உழைப்பு. அது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் சரி, நீங்க இது ஆஃப்லைன் ஒர்க்கா இருந்தாலும் சரி, அப்படி கரும்பு மிஷின்ல விட்டு சக்கையா வெளிவர மாதிரி ஐடி இருக்கிற போது வரும். உழைப்பு சுரண்டல் என்பது மிகப்பெரிய அளவு இருக்கு. என்ன பிரச்சனைனா, அந்த உழைப்பு சுரண்டல் இருக்கிறது என்பது அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை என்பது. அப்ப நடுத்தர வர்க்கத்தில் ஒரு மாற்றம் உருவாயிருக்கிறது, நகர்ப்புற வாழ்நிலையில் மாற்றம் உருவாயிருக்கிறது. இந்த மாற்றங்களை முழுக்க நாம கவனிக்கணும். இந்த டாக்குமெண்ட் முழுக்க கட்சி கொடுத்திருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, பல இடங்கள்ல நான் உங்களை சொல்லுவேன், பல இடங்கள்ல அது கட்டுக்கட்டா கட்டி வச்சிருக்கு, அல்லது பிரிச்சு கொடுத்துருக்கோம், கொடுத்ததுல கொஞ்சம் பேர் படிச்சிருப்பாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, அதிலிருந்து அது எக்ஸிகியூஷன் வரணும்ல. நவீன தாராளமய கொள்கைகள் என்பது தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாகி இருக்கிறது என்கிற புறச்சூழல் குறித்து ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கட்சி கொடுத்திருக்கு. இதை புரிந்து கொண்டு நான் வாழ்கிற பகுதியில் இது என்னெல்லாம் ஆயிருக்குன்னு உள்ளடக்கி ஒரு ஆக்ஷன் பிளானுக்கு நம்ம போகணுமா வேண்டாமா? அது நடக்கிறது, பல இடங்கள் நடக்கிறது. ஆவணங்களாகவே இருக்கு. சொல்றாரு, எவ்வளவு சிறந்த ஆவணங்களை உருவாக்கி அதை அலங்காரமாக அட்டை போட்டு ஆபீஸ் அலமாரியில் வச்சாலும் அதுக்கு எந்த பலனும் இல்லை. அது வந்து நடைமுறைக்கு செயலாக்கத்திற்கு வருகிற போதுதான் அதுக்கு உயிர் பெறுகிறதுன்னு சொல்றாரு. இஎம்எஸ் ஒரு முறை போய் கேட்டாங்க, முடிவா எடுத்துட்டே இருக்கீங்களே, எப்படி அமலாக்குங்க, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு கேட்டாங்க. ஒவ்வொரு கூட்டம் நடந்தாலும் பல முடிவுகள் எடுத்துட்டே இருக்கிறீங்களே. ரொம்ப சிம்பிளா இஎம்எஸ் அவருக்கே உரிய மேதைமையோடு பதில் சொன்னார், இந்த முடிவுகளை எங்களால் அமலாக்க முடியும், எப்படி அதை கட்சி உறுப்பினர் உணர்வாக நாங்க மாத்திட்டோம்னா அமலாக்கிடுவோம் அப்படின்னு. பிரச்சனை என்னன்னா, முடிவுகள் கட்சி உறுப்பினருடைய நம்முடைய கேடர்களுடைய உணர்வாக அதை மாற்றுவது இடைவெளி இருக்கிறது. நீங்க வந்து எச்சூரி டெல்லியில பேசுற மாதிரியே வந்து ஆர்கே நகர் நீங்க பேசுறீங்க. ஆர்கே நகர் உங்களுக்கு வராதோ, வட சென்னையும் வேற எல்லை தாண்டி பயங்கரவாதம் எழும்பூர்ல பேச முடியாது. அவர் பிரின்சிபலா பேசுவார். அவர் டெல்லியில ஒரு ஸ்டேட்மெண்டோட மீட்டிங்ல பேசினாருன்னா பிரின்சிபலா இருக்கும். கான்ட்ரடிக்ஷன் என்ன அப்படிங்கறத சொல்லுவார். ஆளும் வர்க்கத்துடைய கொள்கைக்கும் மக்கள் தேவைக்கும் இருக்கிற முரண்பாடு என்ன, இன்னைக்கு வந்திருக்கிற திட்டத்துல அல்லது இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு கொள்கையில அப்படின்னு பாலிசி நோட்டா இருக்கும். அப்படி எச்சூர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னா, நீங்க அதை லோக்கலைஸ் பண்ணணும்.
அந்த இஷ்யூவை புறச்சூழலில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை லோக்கலைஸ் பண்ணி நாம உள்ளூர் மொழியில் பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் போராட்டத்தை நடத்துவதற்கும் அதை ஜனநாயகப்படுத்துவதற்கும் அந்த போராட்டத்தை தத்துவ கண்ணோட்டத்தோடு இணைப்பதற்கும் நாம நிறைய ட்ரெயின் ஆக வேண்டிய தேவை இருக்கு, இல்லைன்னா முடியாது. அப்ப நம்முடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டியிருக்கிறது. கட்சி என்ன மதிப்பீடு வந்திருக்கிறது? என்றைக்கும் விட 20களில் நம்ம கட்சியை துவக்கணும். வரலாற்றில் என்றைக்கும் இல்லாத அளவை விட இன்றைக்கு மக்களை அணிதிரட்டுவதற்கான புறச்சூழல் என்பது சாதகமாக மாறி இருக்கிறது. நிறைய இஷ்யூ இருக்கு. நீங்க போய் திரட்டி அவங்களோட ஊடாடி களத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அவனுடைய வாழ்நிலை அந்த சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. பட் எங்க பிரச்சனை வருது? அகநிலைமைகளில் நம்முடைய மதிப்பீடு என்ன? இதையும் கட்சி என்ன சொல்லுதுன்னா, புறச்சூழலை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இன்றைய நிலைமையில் வலுவான தலையீடை செய்யக்கூடிய இடத்தில் நம்முடைய கட்சி இல்லை. இன்னும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி வெளிப்படையா ஏற்றுக்கொண்டிருக்கு. ஆகவேதான பிளீனம், கொல்கத்தா பிளீனம், நெல்லை பிளீனம், இதெல்லாம் எதுக்கு? கட்சியினுடைய செயல்படுகிற திறனை மேம்படுத்துவது, புறச்சூழலை புரிந்து கொண்டு இன்றைய நிலைமைக்கு ஏற்ற முறையில் நம்முடைய தலையீடை பொருத்துவது. அப்படின்னா பார்ட்டி ஃபங்க்ஷனிங்ல, பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல, திரட்டுகிற திறனில், தலையிடுகிற தன்மையில் மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. சவால்கள் நிறைந்திருக்கிறது. அந்த சவால்களுக்கு ஏற்ற முறையில் போராடுவதற்கான வாய்ப்பை புறச்சூழல் தந்தாலும் அதை உட்கிரகித்துக் கொண்டு போராட்டங்களை முன்னெடுக்கிற நம்முடைய திறனை மிகப்பெரிய அளவுக்கு மேம்படுத்த வேண்டிய தேவை என்பது. அந்த போராட்டத்தை வலுவாக நடத்தணும். அந்த போராட்டத்தை நடத்துகிற அதே நேரத்தில் கட்சி சொல்ற ஒரு விஷயத்தை நான் பாட்டம் லைனா சொல்லி முடிக்கிறேன். அது வெறுமனே பொருளாதார தளத்தில் நடக்கிற போராட்டங்களாக இருக்கக்கூடாது, பன்முக போராட்டங்களாக இருக்கணும். கலாச்சார போராட்டங்களில், தத்துவார்த்த தளங்களில் நீங்க மிகப்பெரிய அளவுக்கு கருத்தியல் தலையீடுகளை செய்யாமல், மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, அதாவது மூலதனத்தை எதிர்த்த போராட்டம் என்பது பொருளாதார துறையில் மட்டுமல்ல, பல தளங்களில் நடக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க கல்ச்சுரலா நியோ லிபரலிசம் எவ்வளவு மாற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. நீங்க கிராம்சி சொல்லுவார், நோம் சாம்ஸ்கி உள்ளிட்ட அறிஞர்கள்லாம் சொல்ற ஒரு வார்த்தை, மேனுஃபேக்சரிங் கன்சென்ட். மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி, ஒரு பொருளை உற்பத்தி பண்றதை புரிஞ்சுக்க முடியும். கன்சென்ட் அப்படின்னா ஒப்புதல். ஒப்புதலை எப்படி உற்பத்தி பண்றது? அதுதான் முதலாளித்துவம் வெற்றி பெறுது. சமூக ஒப்புதலை அவன் முன்னாடியே நம்மகிட்ட வாங்கிடுறான். அந்த சமூக ஒப்புதலை நாம் கொடுக்கிறதுனால நம்முடைய போராட்ட குணம், நம்ம கட்சிக்குள்ள இல்ல, பொதுவாக நாம் திரட்ட வேண்டிய வர்க்கத்துடைய போராட்ட திறன் என்பது குறைந்து விடுகிறது. ஆளும் வர்க்கத்தை பத்தி டிஃபைன் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, கோட்டை அகழிங்கிற கம்பேரிசன் சொல்லுவாங்க. எப்பவுமே ஆளும் வர்க்கம் இந்த கோட்டை அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க மக்கள் மனம், மக்களுடைய மனங்கள், அவன் பிலீஃப். மார்க்ஸ் சொல்றாருல, ஒரு கருத்து மக்களுடைய மனதை கவிப்பிடித்தால் அது பௌதீக சக்தியாக மாறும் என்று சொல்றாருல. இப்ப நீங்க கோட்டை என்று சொன்னால் மக்களுடைய மனம், அவன் எதை முக்கியம் நினைக்கிறானோ அது. ஆட்சி அதிகாரம்னா என்ன? அது கோட்டையை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அகழி. இப்போ உன்னுடைய இலக்கு என்னவாக இருக்கணும்? கோட்டையை கைப்பற்றுவது, அதாவது அகழியை கைப்பற்றுவதா இருக்கக்கூடாது. அகழி என்பது ஆட்சி அதிகாரம், அகழியை கைப்பற்றுவதா இருக்கக்கூடாது. உன்னுடைய இலக்கு கோட்டையை கைப்பற்றுவதா இருக்கணும். கோட்டை யாருக்கு சொந்தமோ இயல்பிலேயே அகழி அவர்களுக்கு சொந்தமாக. மக்கள் மனங்களை தகவமைப்பதில் இன்னைக்கு ஆளும் வர்க்கம் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறது. இப்ப நாம மாற்று முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. மாற்று முயற்சிகளை நீங்க
நம்ம நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப் ஒர்க்குக்கு நம்ம பழகிருக்கோம். அது நம்ம தப்பு இல்லை. ஆனா நீங்க வந்து என்னன்னா இன்னைக்கு நம்ம ஆவணமே சொல்லுகிறது, உள்ளூர் நிலைமைக்கு தகுந்த மாதிரி கல்ச்சுரல் இன்டர்வென்ஷன்ஸ் என்ன பண்ண முடியுங்கிறத ஒவ்வொரு லோக்கல் யூனிட்டும், ஒவ்வொரு கிளையும், ஒவ்வொரு ஏரியா கமிட்டி டிசியும் முடிவு பண்ணணும். சென்னைக்கு இருக்கிற சூழல் கிராமப்புற மாவட்டங்கள் இருக்காது. ஒரு கோவிலை வச்சுட்டு அங்க வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்ப நீங்க வந்து ஆலை வாயில்களில் பொருளாதார கோரிக்கைகளில் மட்டும் மக்களுடைய 8 மணி நேரம் தான் நம்மளோட இருக்கிறாங்க. 16 மணி நேரம் சமூகத்தோடு உள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். இவங்க பாக்குற சினிமா, நீங்க பாருங்க, இன்னைக்கு டக்குன்னு ஒரு கில்லி படத்தை போட்டு 2K கிட்ஸுடைய நாஸ்டாலஜி எப்படி படம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. நீங்க அப்படிதான் வந்து நீங்க வந்து கலாச்சாரம், ஊடகம், செய்தி, காலையில சொன்னார்ல, இவ்வளவு வந்து செய்தி வந்துகிட்டே இருக்கு, எதுக்கு தேவை? ஒரு ஊர்ல செருப்பு அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா செருப்பு கடை அதிகமாகும். உடைகள் அதிகமாக நுகர்கிறாங்கன்னா அந்த ஊர்ல துணிக்கடை அதிகமாகும். செய்திகள் ஏன் அதிகமாகுது? ஏன் இவ்வளவு சேனல் 24 வந்துட்டே இருக்கு? செய்திகள் அதிகமாயிடுச்சா? இல்ல. இங்கதான் மார்க்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டும். என்ன சொல்றாரு? அனைத்தும் பண்டமாக மாறும்னு சொல்றாருல்ல. அப்ப செய்தியும் பண்டமாகிடும். முதலாளித்துவம் செய்தியை பண்டமாக மாற்றி இருக்குது. அதை வந்து உனக்கு எது தேவை, உனக்கு எது தேவையில்லைங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு செய்தி உனக்கு கொடுக்கணும், அதை நீ பார்க்கணும்னா என்னன்னா ஒரு மியூசிக் போட்டு பிரேக்கிங் நியூஸ். எதுக்கு நீ மியூசிக் கொடுத்தாதான் நீ பார்ப்ப. ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு செய்தியா இருக்கும். முந்தி தருவது, உயிரோடு இருக்கக்கூட பல பேர் வந்து ரீத்து கட்டிடுறான். அதெல்லாம் நம்மால் பார்த்து வாசிப்பாரு. அதான் உயிரோடு இருப்பாரு, அவரு யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாரு. அதை எடுத்து உடனே அவருடைய பிரதாபங்களை எல்லாம் போட்டு, ஆகவே நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அவரே போன் பண்ணி எதிராக உயிரோட தான் இருக்கிறாங்க. அவருக்கு இன்னைக்கு எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்ப எது எது நமக்கானது? வருகிற எல்லாத்திலும் ஒரு வர்க்க பார்வையோடு எப்படி அணுகுவது ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு தலையிடுகிற ஒரு திறன் மிக்கதாக நம்முடைய கட்சியை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த போராட்டங்களை நடத்துகிற போதுதான் இந்தியாவில் புரட்சி வரும். புரட்சிக்கான வாய்ப்பு இருக்கு. நெருக்கடிகள் முத்துகிறது. நீங்க வந்து பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கட்சியினுடைய திறன் அதிகரிக்கிற போது, மக்கள் திறனை நோக்கி நாம் போகிற போது, நீங்க வந்து எப்படி வந்து அசோக் தாவலே 10,000 பேரை திரட்டிட்டு போகிற போது சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து முதல்வர் 6 அமைச்சர்கள் அனுப்பிச்சிட்டார் நோட்டுக்கு இல்லையா? எங்க அவங்க பாம்பே எல்லைக்குள்ள வரும்போது 6 அமைச்சர்கள் போய் நின்று பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தாவலே தான் டிராப்ட் பண்றாரு. இதை அடிச்சுட்டு நாளைக்கு மாத்திட்டு வர அமைச்சர் ஓடிக்கொண்டே மாத்திட்டு வர்றாங்க. சார் இது சரிங்களா சார், பாருங்க சார். இல்ல மாத்திட்டு. டெல்லி விவசாயிகள் போராட்டத்துல ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கிழிச்சு தூக்கி எறிகிறாங்க. 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்றாங்க கண்டிஷன் முதல்ல போட்டு நிறுத்துவாங்க. வேற வழியே இல்லாம 8 மணிக்கு டிவியில் தோணக்கூடிய இந்தியாவுக்கு பிடித்திருக்கிற ஒரு ஏழரை இருக்குல்ல, அவனே வந்து 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்றேன்னு சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் என்னன்னா நம்முடைய கூட்டு பேர வலு அதிகரிக்கிற போது அப்படி வந்து மக்களை தத்துவார்த்த ரீதியாக புறச்சூழல் மாற்றங்களை அவங்ககிட்ட சொல்லி ஒரு போராட்டத்தை ஒரு வலுமிக்க போராட்டமாக தலைமையேற்கிற ஒரு புரட்சிகரமான உள்ளடக்கம் கொண்ட கட்சியாக நம்முடைய கட்சியை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இந்தியாவிலும் ஒரு புரட்சிக்கான சூழல் சாத்தியம், அதற்கு மார்க்சியம் என்கிற ஒளி நமக்கு என்றென்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு மாமேதை மார்க்சினுடைய 206வது பிறந்த நாளில் மத்திய சென்னை மாவட்ட குழுவின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் இந்த முன்மொழிவை முன்வைத்து வருகிறேன்.